சார் ஆடியோ ஃபுல்லா இருக்கா? செக் பண்ணுங்க. ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? சார் ஓகே. எல்லாருக்கும் ஓகே தானே? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? சார் ஓகே. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே இன்ஜினியரிங் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் 2 செஷன் வந்து கண்டினியூஸா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பார்த்துருப்போம். இப்போ வந்து ரயில்வே. இப்போ ரயில்வே இன்னைக்கு எத்தனாவது செஷன்னா 5வது செஷன் பார்க்குறோம். ஆல்ரெடி 4 செஷன் முடிச்சிருக்கு. அதில் லாஸ்டா முடிக்கும் பொழுது பாயிண்ட் அண்ட் கிராசிங் வந்து ஆரம்பிச்சு வச்சிருந்தேன். அடுத்து கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாயிண்ட் அண்ட் கிராசிங், சிக்னலிங், அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சாப்டர்ஸ் ரயில்வே இருக்கிறதுல. அப்ப கொஸ்டின் வந்து புறக்கே எடுத்துக்கலாம். ஜாமெட்ரிக் டிசைன் மஸ்ட் கேட்டோம்னா, பாயிண்ட் அண்ட் கிராசிங்ல கேட்டோம்னா, சிக்னல்ல கேட்கணும், மெயின்டெனன்ஸ்ல கேட்டோம்னா, அப்புறம் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும், அது ஒன்று கேட்பாங்க. ஒரு சில நேரம் கேட்காம போவோம். அப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல கேட்பாங்க, இன்ட்ரோடக்ஷன் பார்ட், அவ்வளவுதான். அப்ப பாயிண்ட் அண்ட் கிராசிங், ஓகே. இப்போ வந்து ஒரு டேர்ன் அவுட் வரும். அது என்ன சார் டேர்ன் அவுட் அப்படின்னா, ஒரு ரயில்வே ட்ராக் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும். அந்த பாத்துல இருந்து இன்னொரு பாத் வளையிற மாதிரி இருக்கும். இப்ப ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய ரயில்வே ட்ராக் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு தான் இருக்கும். அதுல இருந்து இன்னொரு பாத் வளைச்சு கொண்டு போவாங்க. கிராஸ் பண்ணி அடுத்த ட்ராக் கொண்டு போவாங்க. அந்த அதுதான் டர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பாயிண்ட் அண்ட் கிராசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த பாயிண்ட் அண்ட் கிராசிங்கிறது என்னன்னா, படம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்துக்கிறங்க. அதுல வந்து ஆக்சுவலா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு படத்துல. இது வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போது இது ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன செய்யணும்னா, இந்த ட்ராக்கை டர்ன் அவுட் பண்றோம். இங்க வளைச்சு கொண்டு போறோம். ஓகே. அதுதான் இங்க கொடுத்துருக்கு. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு. அங்கேருந்து இந்த ட்ராக்கை இப்படி வளைச்சு கொண்டு போறோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன அப்படிதான் பார்க்கணும். அப்ப இந்த டர்ன் அவுட் முழுக்க முழுக்க யாரோட கண்ட்ரோல் வந்துருன்னா, இந்த பிவிஎன் படிப்பீங்க. அந்த சிக்னல் ஓரியன்டா இருக்கக்கூடியவங்க கீழே வந்துடும். அவங்க தான் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப இந்த டர்ன் அவுட்டோட கிராஸ் செக்ஷன் போர்ஷன் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க. அதோட கிராஸ் செக்ஷன் போர்ஷன் தான் இந்த கொடுத்துருக்கேன். இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்ப இங்க ஸ்விட்ச் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே. ஸ்விட்ச் பிளாக் கொடுத்துருப்பாங்க. அங்கதான் ஸ்விட்ச் பவர். அதை வச்சு நம்ம டர்ன் அவுட் வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். இந்த கொடுத்துருவாங்க ஸ்விட்ச். அப்ப நம்ம ஸ்விட்சுக்கு இங்க நிக்கிறோம் அப்படின்னா இதான் பேஸ் டைரக்ஷன்ல இருக்கும்னு அர்த்தம். அதே இங்க நிக்கிறோம்னா ரன்னிங் பேஸ், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பின்னாடி வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை பத்தி குழம்பிக்க வேணும். அப்ப இங்க ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அது இருக்கக்கூடிய இந்த இங்க ஸ்விட்ச் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த சைடு இருக்கும் ஸ்விட்ச் பிளாக்னு சொல்லுவாங்க. அப்ப இதுலதான் கனெக்ட் ஆயிருக்கும் சரி. அப்ப இங்க கொடுத்துருக்கிறதா ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க, இல்ல பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடியது பாயிண்ட். இதை ஆப்ரேட் பண்ணி என்ன செய்யறோம்னா, இந்த தண்டாவட்டத்துல இந்த தண்டாவட்டத்தில் என்ன செய்யலாம், வளர்ச்சி கொண்டு போறோம். அப்ப இது கிராசிங். அப்ப இந்த பாயிண்ட் அண்ட் கிராசிங் அதோட கண்டினியூஸா வருது. அப்ப இந்த பாயிண்ட் அண்ட் கிராசிங் சேர்ந்ததுதான் டர்ன் அவுட். சார் கிளியர்? புரியுதா சொல்றேன்? அப்ப ஓகே. அந்த ஸ்விட்ச்ல இந்த ட்ராக்ல இருக்கக்கூடிய இந்த கீழே போய் இறங்கி வந்து மேல போய் ஏறி வருது மாதிரி இருக்கும். இதை நம்ம ஸ்ட்ரெச்சர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெச்சர் தான் என்ன செய்யும்னா, அதாவது இதை அழிச்சிட்டு வரைய பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே தண்டத்துல இந்த ஸ்ட்ரெயிட்டா போகுதுல, வெயிட் எல்லாம் தெரிஞ்சாங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டா போகுதுல, இந்த ஸ்ட்ரெயிட் ட்ராக் இது, அதுக்கடுத்து இந்த போது இது இது வந்து என்னன்னா ஸ்டாக் லைன் சொல்லுவோம். இது ஸ்டாக் லைன். இந்த ட்ரெயினிங் வளையுதுல, இது டங் லைன் சொல்லுவோம். அப்ப ஸ்ட்ரெயிட்டா போற ஸ்டாக் லைன், வளையுது டங் லைன். அதே மாதிரி இங்க ஸ்ட்ரெயிட் இங்க ஒரு தப்பா கொடுத்துருக்காங்க ஸ்டாக் லைன். ஸ்ட்ரெயிட்டா போற ஸ்டாக் லைன், இது வந்து உங்களுக்கு டங் லைன் சொல்லுவோம். அதே உள்ளுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, ரெண்டு லைனும் உள்ளுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இது கிட்டத்தட்ட இது கிராஸ் செக்ஷன் வெட்டி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா, உள்ளுக்கு ஒரு பிளாக் வேற கொடுத்துருப்பாங்க. எனக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்குமா, அந்த கீழே ஒரு படம் கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு இருக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, இதுதான் பிளாக்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்ப நம்ம ஸ்விட்ச் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்னு பார்க்க முடியும். அப்ப நம்ம முன்னாடி ஸ்விட்ச பார்த்த மாதிரி இருக்கும்னா பேசிங் டைரக்ஷன்ல இருக்கும் அர்த்தம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இங்க ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல இருக்கோம், பேசிங் டைரக்ஷன்ல இருக்கும் அர்த்தம். அது இங்க இருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லுவாங்க. சரி ஓகே. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் பார் தான், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் சொல்றாங்க, ஸ்டாக் லைன் சொல்றாங்க. டர்ன் ஆகக்கூடியத நம்ம டங் லைன் சொல்றோம். ஓகே. இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் லைனுக்கும் வளையக்கூடிய இந்த டங் லைனுக்கும் ஆரம்பத்துல இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்படி இருக்கும். மேல ஸ்டாக் லைன் போகும்,
கீழே டங் ரயில் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி வளையும். அப்ப வளையாத போது இந்த ஸ்டாக் ரயிலுக்கும் டங் ரயிலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அந்த கர்சனல் டிஸ்டன்ஸை டோன்னு சொல்லுவாங்க. அதே இங்க வளைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை ஹீல்னு சொல்லுவாங்க. அப்ப டோங்கிறது வளையாடும் போது இந்த டங் ரயிலுக்கும் இந்த ஸ்டாக் ரயிலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் டோ. அதை வளைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கும் இடைப்பட்ட ட்ராக்கோட எண்டு போகுது, இதுக்கப்புறம் தான் வளைஞ்சு வெளில வந்துருது. அப்ப அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கர்சனல் டிஸ்டன்ஸை ஹீல்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்லயே போகக்கூடிய ரயில் ஸ்டாப் லைன் சொல்லுவாங்க, வளைஞ்சு போகக்கூடிய ரயில். அதாவது இப்ப ஸ்ட்ரெயிட்டா போறது மெயின் லைன் வச்சுக்கிறேன், வளைஞ்சு போய் பிரான்ச் லைன் வச்சுக்கிறேன். அப்ப மெயின் லைன்ல போற ஸ்டாக் லைன் ஆகும், பிரான்ச் லைன்ல போறத டங் லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல வளையதுல டங் லைன், அப்ப இந்த இடத்துல ஸ்விட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க, அதோட சென்சர் பார் வந்து அட்டாச்சா இருக்கும். அந்த ஸ்விட்சோட பிளாக் வந்து இந்த சைடு கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு ஆப்ரேட் பண்றது. அப்ப இங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய ரயில் வந்து இந்த சைடு திரும்பணும், பிரான்ச் லைன்ல போகணும். அப்பனா இந்த 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 இருக்கு தெரியுமா, இந்த இந்த ரயிலோட இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனை இது பக்கத்துல வர்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்பனா இது ஸ்ட்ரெயிட்டா போற பக்கத்துல இது இருக்கும், இது வளைங்கி அது பக்கத்துலயே இது இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா போறது பக்கத்துல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது இந்த சைடு வளைஞ்சிடும். இல்ல வளையக்கூடாது அப்படின்னா இந்த டங்கில கொஞ்சம் கீழே இறக்குவாங்க, ஸ்ட்ரெச்சர் வந்து கீழே இறக்குவாங்க, அது ஸ்லோ ஆஃப் ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்க. அது கீழே சொல்றேன், அது கீழே இறக்கும் போது இந்த இடத்துல போக வேண்டிய இந்த லைன் வந்து கீழ் நோக்கி இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். இந்த இடத்துல போக வேண்டிய இந்த டங் லைன் வந்து கீழ் நோக்கி இங்கே வந்துடும். அப்ப என்ன ஆயிடும், இந்த சிங்கிள் லைன் வந்து தான் மெயினா போயிட்டு இருக்கும். அப்ப அதுலதான் ட்ரெயின் போய் இந்த மெயின் லைன் தான் கம்மியா ஆகிட்டே இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் அந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் பார் எப்படி ஒர்க் ஆகும்னா, அத ஸ்டாக் ரயிலோட டங் ரயில க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா டேர்ன் பண்ண போதுன்னு அர்த்தம். உங்களுடைய ட்ரெயின் வந்து டேர்ன் பண்ணி இந்த பிரான்ச் லைன்ல போகுதுன்னு அர்த்தம். இல்ல ஸ்விட்சை வந்து கீழே இறக்கிட்டாங்க, அப்ப இங்கேயிருந்து சம் டிஸ்டன்ஸ் கீழே இறங்கிருச்சு டங் ரயில், அப்ப இங்கேயிருந்து இங்க இறங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயின் லைன்ல போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஸ்டாக் லைன்னா என்ன, டங் லைன்னா என்ன, டோனா என்ன, ஹீல்னா என்ன, பாயிண்ட் ஆர் ஸ்விட்ச்னா என்ன, ஸ்ட்ரெச்சர் பார்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் கிளியர்? ஓகே. அப்ப இங்க ஏதோ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இங்க ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இருந்தா நீங்க பாக்குறீங்க ஸ்விட்சர். அப்ப இங்கே இருந்தா பாக்குறீங்க அப்படின்னா இதுதான் பேசிங் டைரக்ஷன் சொல்லுவாங்க, இதுதான் பேசிங் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும்ல, டேர்ன் அவுட் வரும்பொழுது, அதாவது கிராசிங் வரும்பொழுது நம்மளுடைய இந்த பகுதியில ஒரு அடிஷனல் ரயில் ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி இங்க வளையக்கூடிய இடத்துல இங்க ஒரு அடிஷனல் ரயில் ப்ரொவைட் பண்ணிருப்போம், வேற எங்கேயும் ப்ரொவைட் பண்ணிருக்க மாட்டோம். அப்ப கலர் ஸ்விட்ச் பண்ற பாருங்க, இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய அடிஷனல் ரயிலும் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய அடிஷனல் ரயில் என்ன சொல்லுவாங்க, செக் ரயில்னு சொல்லுவாங்க. தண்டாவரத்துல ட்ரெயின் இறங்காம இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காது. அதே சேம் டைம் இந்த இடத்துல ஒரு அடிஷனல் ரயில் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. எங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரயில் வந்து செக் ரயில் ஆப்போசிட்ல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா விங் ரயில்னு சொல்லுவாங்க. இந்த விங் ரயில் இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, சரி நான் சொல்லிட்டேன். அப்ப இதுவும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய இதுவும் விங் ரயில். அதே சேம் டைம் இங்க உள்ள இதுவும் இங்க கொடுத்துருக்கக்கூடிய இதுவும் செக் ரயில். அப்ப ரெண்டுமே அடிஷனலா ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய ரயில் தான். அதோட எதுவுமே மாத்த போறதில்ல அவங்க. ஓகே, டைமென்ஷன் எதுவுமே மாத்த போறதில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிராசிங் போகும்போது மெயின் லைன்ல இங்கே கொடுத்துருக்கக்கூடியது செக் ரயில், அதே வந்து இந்த சைடு கொடுத்துருக்கக்கூடியது உங்களுக்கு செக் ரயில். அதே வந்து இந்த சைடு செக் ரயிலுக்கு உள்ள ஆப்போசிட்டா இங்க கொடுத்துருக்கிறது விங் ரயில், ரெக்கட்ட மாதிரி இருப்பாங்க ரெண்டு சைடும். அப்ப இது விங் ரயில்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ட்ரெயின் இந்த இந்த ரயில்ல இந்த தண்டவாளத்துல போகும்போது இது ரன்னிங் ரயிலா செயல்படுறது ரெண்டும், அதே இந்த தண்டவாளத்துல போகும்போது ரெண்டு ரன்னிங் ரயிலா செயல்படும். ரன்னிங் ரயில்னா அதுதான் மூவ்மெண்ட் ட்ரெயின் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல தான் என்ன செய்யுது, மெயின் ட்ராக்ல இருந்து வளைஞ்சு அடுத்த ட்ராக்ல வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, கிராசிங் சொல்லுவோம். சார் என்ன சொல்றது புரியுதா சார்? கிளியர்? அதாவது ஒரு ரயில்வே ட்ராக் போகுது சார், மெயின் ட்ராக். ஓகே, இது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துல இந்த ட்ராக்கை வளைச்சு கிராசிங் பண்ணணும். அப்ப என்ன செய்யறேன்னா இதை அப்படியே வளைச்சு விடுறேன். வளைச்சுடும் போது இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட இது கொடுத்துதான் வளைச்சுடுவாங்க. அதே மாதிரி இங்கேருந்து குறிப்பிட்ட தூரம் வந்து இப்படிதான் வளைஞ்சிருச்சு. இப்ப மெயினா இருக்கக்கூடிய இதான் என்ன சொல்லணும்னா ஸ்டாக் ரயில்னு சொல்லுவாங்க. ஒரு புரியுறதுக்கே தனியா நானே வளையுறேன் ரயில்.
அதுக்கு அடுத்து இந்த வளைகிற இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டங்கு ரயில்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல தான் ஸ்விட்ச் பிளாக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்விட்ச் பிளாக் இங்கதான் கொடுத்துருப்பாங்க. ஸ்விட்சோட பிளாக். ஓகே. இதோட அட்டாச்சா இங்க கீழ் நோக்கி கொஞ்சம் இறங்கி இப்படி வந்து இப்படி இருக்கும். இப்படி இருக்கு. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப இந்த இது வந்து ஸ்விட்ச் பிளாக் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். இது ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்க இந்த கம்பிய. இதுல நிறைய கம்பி வரிசையா கொடுத்துருப்பாங்க. இதுல டோட்டலா பாயிண்ட் ஆர் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்விட்ச் நமக்கு முன்கூட்டி இருக்கு அப்படின்னா இதை பேசிங் டைரக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல வெட்டுங்க. மேல ஸ்டாக் லைன் போகுது, கீழே டங் லைன் போகுது. அப்ப ஸ்டாக் லைன் இப்படி போகுது, டங் லைன் இப்படி போகுது. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல வெட்டுங்க. அந்த இடத்துல மேல போய் ஸ்டாக் லைன் போகுது. இந்த இடத்துல எனக்கு வந்து என்னன்னா இந்த எண்ணில இருந்து வெட்டி என்ன போகுது எனக்கு டங் லைன் விளைய போகுது. அப்ப இத வந்து ஹீல்னு சொல்லுவோம். மெயின் லைன்ல நமக்கு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னா இது ரெண்டுமே ரன்னிங் பேஸ் தான். அதே டங் லைன்ல விலகி ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னா இது ரெண்டுமே ரன்னிங் பேஸ் தான். அதுக்கடுத்து இந்த ட்ரெயின்ல இந்த டேர்ன் அப்ப இங்க சொன்னது இந்த இடத்துல பாயிண்ட் சொன்னேன். இந்த இடத்துல அந்த ட்ராக்கை விட்டு வளைஞ்சு போகுதுல, அடுத்த லைன்ல ட்ராக் விளையுதுல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் என்ன நடக்குது? கிராசிங் நடக்குது. இந்த பாயிண்ட் தான் பிளஸ் இந்த கிராசிங் இது ரெண்டு சேர்ந்தது தான் டேர்ன் அவுட். சார் கிளியர் தானே? ஓகே. இந்த மேல போகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனோட இந்த இடத்துல இன்னும் வந்து இப்படி கொஞ்சம் வளைச்சிட்டு இப்படி ஒரு ரயில் வந்து போயிட்டு இருப்பாங்க. இது என்னன்னா செக் ரயில். அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இங்க வந்து அதே மாதிரி ஒரு ரயில் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இப்படி வளையும். இது என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு விங் ரயில் சொல்லுவாங்க. செக் ரயிலுக்கு ஆப்போசிட்டா. ஓகே. அந்த விங் ரயிலோட பக்கத்துல அடுத்த விங் ரயில் வரும். இப்படி வரும். இப்படி வந்து இப்படி போகும். அப்ப இது விங் ரயில். அந்த விங் ரயிலுக்கு ஆப்போசிட்ல இங்க என்ன செய்வோம்? செக் ரயில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது செக் ரயில். இது வந்து ஒரு படத்தை இந்த வாங்கிற கிராசிங் படத்தை ரீட் பண்ணணும்னா 2 கேட்டகரியில ட்ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பார்க்கணும். பிளஸ் அடிஷனல் டேர்ம் பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரியில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபேசிங் டைரக்ஷன், ஸ்விட்ச் பிளாக்னா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, ஸ்ட்ரெச்சர்னா என்ன, ஸ்விட்ச் ஆர் பாயிண்ட் ரெண்டு ஒன்று தான். ஸ்டாக் லைன்னா என்ன, டங் லைன்னா என்ன, ஹீல் டிஸ்டன்ஸ்னா என்ன, டோ டிஸ்டன்ஸ்னா என்ன, செக் ரயில், டங் ரயில், கிராசிங் இங்க வரும். கிராசிங் பாயிண்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரன்னிங் ரயில்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். சார் கிளியர்? ஓகேவா இருக்கா? சார் ஓகே. இப்ப ரெண்டாவது கேட்டகரி என்ன சார் அப்படின்னா அப்படி இந்த படத்துக்கு வரும். இதுல என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக் வந்து விலகும் போகுது. இங்க ஒரு ஆங்கிள் கிராஸ் ஆகுது. இதான் ஆங்கிள் ஆஃப் கிராசிங் சொல்லுவோம். இது ஒரு கிராஸ் செக்ஷன் தோணும் மாதிரி இருக்கு. நீங்க போட்ட படத்துல சொல்லுங்க சார் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் ஆங்கிள் ஆஃப் கிராசிங் சொல்லுவோம். அப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் கிராசிங் அதே சேம் டைம் இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷனை பிளாக்னு சொல்லுவாங்க. தவளை மாதிரி இருக்கும். தவளையோட கால் பண்ணி அகட்ட மாதிரி இருக்கும். பிளாக்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா வேற வந்து ஆக்சுவல் நோஸ் கிராசிங் சொல்லுவாங்க. டேர்னிங் நோஸ் கிராசிங், த்ரோட் நோஸ் கிராசிங் நான் வேண்டியது. சார் நிறைய நான் இது சொல்றேன்னா அவத்தே பாத்துக்கிறேங்க. ஆல்ரெடி விங்கிரேட் செக் எல்லாம் சொல்லியாச்சு. லெட்டரிங்லாம் டோட்டலா இந்த டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் எழுதும்போது நான் சொல்லிக்கிறேன். படத்துக்கு தேவையில்லை. ஓகே சார். கிட்டத்தட்ட எக்ஸாம் ஓரியன்டா சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் நான் எதுவும் உடனே பாத்துக்கிறேன். வெயிட்.
அதுக்கு த்ரோ ஆஃப் ஸ்விட்ச், சரி த்ரோ ஆஃப் ஸ்விட்ச் அது சொல்லணும். இப்ப இந்த டங் ரயில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வளையும்? மேக்ஸிமம் இந்த டிஸ்டன்ஸ் வளையணும். இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே மேக்ஸிமம் இந்த அளவுக்கு ஸ்டோக் ரயில், சாரி இந்த ஸ்டோக் ரயில் இருந்து டங் ரயில் வளையலாம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரோ ஆஃப் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. த்ரோ ஆஃப் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இதையா வச்சுக்கிறேங்க. வேற வெயிட், லெட்டு ஸ்விட்ச் லெட்டு கருவிலி லெட்டுனா வரும், அதெல்லாம் தேவையில்லை. வேணா சென்டென்ஸ்ல பின்னாடி கொடுக்குறேன் பாத்துக்கிறேன். ஓகே சார், அவ்வளவுதான். மேக்ஸிமம் கேட்டா இதுக்குள்ளதான் கேட்க முடியும். திருப்பி ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லிட்டேன். அடுத்த நிறைய ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க, அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பார்த்தா போதும். ஓகே, அப்ப நான் சொன்னதை ஒவ்வொன்றா எக்ஸாம் பாயிண்ட் இந்த மாதிரி எழுதுறேன், அதனால நீங்க எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார் கிளியர், புரியுதா சார்? ஓகே தானே? ஓகே எஸ் சார். இப்ப சப்போஸ் பின்னாடி இதுல ஏதாச்சும் விட்டுருக்கோம் அப்படின்னா நான் நடந்த போது வந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டதெல்லாம் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெச்டு பாரு, இந்த பேசிங் டைரக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க, விங் ரயிலு, செக் ரயிலு, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அந்த டோர் டிஸ்டன்ஸ், ஹீல் டைவர்சன்ஸ், அதான் அந்த ஹீல் சொல்றேன், அதுதான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கிராசிங் ஆங்கிள் கேட்டிருக்காங்க, த்ரோ ஆஃப் ஸ்விட்ச் இப்ப சொன்னேன் அது கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இருந்தாலும் நான் வந்து சப்போஸ் கேட்கிற மாதிரி இருந்தா கூட கீழே நான் கொடுத்துறேன். இப்ப ஆல்ரெடி வந்து எவ்வளவு வரை நடத்திருக்கோம் அப்படின்னா இந்த படத்துக்கு மேல. ஓகே, அதாவது என்னென்ன டேர்ன் அவுட்ல பார்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இங்க நிறையவே கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்ப வரிசையா இந்த டேர்ன் அவுட் பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதிக்கணும். சார் வாய்ஸ் கிளியரா கேக்குதுன்னா உங்களுக்கு தெளிவா கேக்குதான்னு கேட்கணும். எஸ் சார். எஸ் சார், கேக்குது சார். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டேர்ன் அவுட் ஓரியன்டட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிருங்க. தியரி क्वेश्चन கேட்டாலும் அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கல் டைமுக்கும் எக்ஸாம் பாயிண்ட் பண்ண சொன்னேன்னா செக் ரயில்னா டங் ரயில், அது எக்ஸாம் பாயிண்ட் தகுந்த மாதிரி ஹீல் டைவர்சன்ஸ்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒன் டேர்ன் அவுட் ப்ரொவைட் ஃபெசிலிட்டி ஃபார் டேர்னிங் ட்ரெயின் ஃப்ரம் ஒன் டைரக்ஷன் ஒன்லி, நாட் ஃபார் த போத் டைரக்ஷன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு டேர்ன் அவுட் ப்ரொவைட் பண்ணோம்னா இங்கேருந்து இங்க சேஞ்ச் ஆகுறது தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அதே நிறைய இப்ப வந்து நிறைய இடத்துல ரயில்வே ட்ராக்ல இப்படி வளையுமே சார் அப்படின்னா நான் சொல்றேன். ஓகே, அதான் வேற டாபிக் வரும், நான் அப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அப்ப எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதாவது இப்படி போடுங்க, புல்லட்ஸ் போடுங்க. ஒன் டேர்ன் அவுட் ப்ரொவைட்ஸ், ஒரு டேர்ன் அவுட்னா அதுல ரெண்டும் இருக்கும், பாயிண்டும் இருக்கும் கிராசிங்கும் இருக்கும். பாயிண்ட் அண்ட் கிராசிங். அப்ப ஒரு டேர்ன் அவுட் ப்ரொவைட்ஸ் for turning vehicles from one direction. இங்க vehicle train தான் மென்ஷன் பண்றேன். One direction only and not from both the direction of straight path. ஸ்ட்ரெயிட் பாத்ல இருந்து ரெண்டு பக்கமும் வளையற மாதிரி கொடுக்க முடியாது ஒரு டர்ன் அவுட்ல அப்படி சொல்றாங்க. and not from both the direction of straight path. direction of straight path கொடுக்கணும். ஓகே, அதுக்கு வந்து டர்ன் அவுட் ஒர்க்ஸ் இன் காம்பினேஷன் ஆஃப் பாயிண்ட் அண்ட் கிராசிங். டர்ன் அவுட்டோட வேலை என்ன அப்படின்னா கம்பைன் பண்றது, நம்மளோட பாயிண்டிங் கிராசிங் கம்பைன் பண்றது. எழுதிக்கிறேன், கம்பைன் பண்ணி தான் அதை செயல்படும். அப்ப டர்ன் அவுட் ஒர்க்ஸ் இன் காம்பினேஷன் ஆஃப் பாயிண்ட் அண்ட் கிராசிங். பாயிண்ட்ல ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம், அந்த ஸ்விட்சை வச்சுதான் கிராசிங்ல அந்த
தட்டை வளர்த்து திரும்ப புள்ளி. அப்ப பாயிண்ட் எட்டு கிரஸ்ட். ஓகே. ஓகே. பாயிண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ரயில், அதாவது அவுட்டர் ஸ்ட்ரெயிட் ரெட் ரயில் சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் போர்ஷன்ல இருக்கக்கூடிய ரயில் ஒன்று இருக்குல்ல, அதான் ஸ்டாக் ரயில். அதே டங் ரயில்ங்கிறது அந்த கர்வ்டு போர்ஷன்ல வளையுதுல, அது எழுதிக்கிறேங்க. பாயிண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ரயில், அது என்னன்னா பார்ட் ஆஃப் அவுட்டர் ஸ்ட்ரெயிட் லெட் ரயில்னு சொல்லுவாங்க. லெட் ரயில்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடியது மெயின் பாத், அது ஒரு ரயில். பார்ட் ஆஃப் அவுட்டர் ஸ்ட்ரெயிட், மேல போகக்கூடிய அந்த சிங்கிள் ரயில லெட் ரயில்னு சொல்றாங்க. லெட் ரயில்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட் லெட் ரயில், அதாவது பாயிண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ரயில் அண்ட் டங் ரயில். இந்த டங் ரயில் எதுனா அதே பார்ட் ஆஃப் அவுட்டர், அது டர்ன் ஆகக்கூடிய போர்ஷன், அந்த கர்வ்டு போர்ஷன் லெட் ரயில் அண்ட் பார்ட் ஆஃப், சரி அண்ட் டங் ரயில் போட்டு அது எழுதுங்க. டங் ரயில் பார்ட் ஆஃப் அவுட்டர் கர்வ்டு லெட் ரயில், கர்வ்டு லெட் ரயில். ஓகே. என்ன சார் இப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னதான் இருக்கேன். அப்ப இந்த ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய இந்த ஸ்டாக் ரயில், அது சிங்கிள் எடுத்து பேசுறது லெட் லெட் ரயில்னு சொல்லுவாங்க. லெட் ரயில்னு சொல்லுவோம். ஓகே. அப்ப இது அவுட்டரா, இந்த ஸ்டாக் ரயில் வந்து இன்னரா. அப்ப இதுல வந்து வளைகிறதுல இது அவுட்டரா, இது இன்னரா. அப்ப இந்த டங் ரயில்ல இந்த அவுட்டர் லெட் ரயில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டாக் ரயில்னா இந்த இது ரெண்டு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி தான் இங்க பாயிண்ட்ங்கிறது இருக்கும், இங்க புதுக்கக்கூடிய பாயிண்ட்ங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அததான் பாயிண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ரயில், சாரி ஸ்டாக் ரயில் அண்ட் டங் ரயில் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்து ஓகே, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, டங் ரயில் இஸ் tapered having toe at one end, heel at other end. டங் ரயில்ங்கிறது எப்படி இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு ஸ்டாக் ரயில். அதுல டங் ரயில்ங்கிறது எப்படி இருக்கு, இப்படியே பாதி வருது, வந்து 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 இப்படி வளைச்சு போகுது. அப்ப இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இந்த இடத்துல சேமா இருக்கும் போது இது ஒரு டிஸ்டன்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன், என்னன்னு சொன்னேன், மேல டோன்னு சொன்னேன். அதே வளையக்கூடிய இந்த இடத்துல உள்ளக்கூடியது என்ன சொல்லுவோம் நம்ம, ஹீல்னு சொல்றோம். அப்ப இது எப்படி இருக்கு, அப்படியே ஒரு லைட்டு அப்படியே டேப்பரிங்கா வரும், இப்படி டேப்பரிங்கா அகலாம போகுது. அப்ப இந்த டேப்பரிங்ல டோல ஆரம்பிச்சு ஹீல் வரை முடியுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதான் அந்த பாயிண்ட் அப்படி கூப்பிடுறேன். சார் கிளியர், புரியுதானே? புரியாட்டி கேட்டுக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, இந்த டங் ரயில் எப்படின்னா டேப்பரா இருக்கு, அப்படி குறுகலா வந்து அகலாம் பண்ற மாதிரி. அப்ப டேப்பர்டு ஹேவிங், அது எப்படின்னா அதோட ஆரம்பம் டோ அட் ஒனியன், அதோட முடிவு அந்த ஹீல் அட் அதர் எண்ட். அப்ப டங் ரயில் எப்படி இருக்குன்னா, மேல சொன்ன படத்துல டங் ரயில் இஸ் டேப்பர்டு having toe at one end, toe at one end போடுங்க, and heel at other end, and heel at other end போடுங்க.
அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து டோனா என்ன சொல்லிட்டேன், நம்மளுடைய ஸ்டாக் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா போகும். அதுவே டங் லைனுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை ஸ்ட்ரெயிட்டா போகும். அது ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய ஸ்டாக் லைனுக்கும் அதே ஸ்ட்ரெயிட்டா குறிப்பிட்ட தூரம் போகக்கூடிய டங் லைனுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் டோ. அதே ஸ்டாக் லைன் போய் ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். டங் லைன் ஒரு இடத்துல வளைய ஆரம்பிக்குதுல, அந்த வளைய ஆரம்பிக்கிற அந்த பாயிண்ட், அந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல ஒரு இடம், அந்த மேல இருந்து கீழே வளையிற அந்த கிராசிங், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கர்சனல் டிஸ்டன்ஸ் ஹீல்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீல் டைவர்ஜென்ஸ். அந்த டைவர்ட் ஆகி போகுதுல, அந்த ஹீல் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன எழுத போறோம் அப்படின்னா, எழுதிக்கிறேங்க. If there is a gap in, sorry, if there is a gap in between outer straight lead rail and the toe of the tongue rail, the train will pass through the straight track. ஓகே, இதோட வேண்டியதில்லை. ஓகே, அடுத்து தாண்டேத்துக்கு வர பாருங்க, இவ்வளவு லேட் யாரும் வர்றது வெயிட். அதுக்கடுத்து எழுதிக்கிறேன். உங்களுடைய டோ இருக்குல்ல, இந்த இடத்துல ஏதும் வளையுது, இதுதான் டோன்னு சொன்னேன். இந்த டோ போர்ஷன், இந்த டோ போர்ஷன் நம்மளுடைய இந்த ஸ்டார்ட் லைன் பக்கத்துல டச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி இந்த டோ இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆகும். டோ போர்ஷன் இந்த ஸ்டார்ட் லைன் பக்கத்துல டச் ஆயிருச்சுன்னா ட்ரெயின் இங்க மெயின்ல போகுதா இல்ல வளையுதா சார்? எனிஒன் என்ன புரிஞ்சுக்கின்னு பார்ப்போம். என்ன சொன்னேன், நம்மளுடைய இந்த டங் லைன் இந்த போர்ஷன் இது பக்கத்துல இருக்கு அப்படின்னா ட்ரெயின் வளையுதா மெயின் ரூட்ல போகுதுன்னு அர்த்தமா? வளையுது. வெரி குட். ஓகே. அதே வந்து இந்த ஸ்ட்ரெச்சர் பார் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல போன இந்த டங் லைன் வந்து இந்த இடத்துல கீழே இறங்கி இப்படி போகுது, இங்க இருந்தது இப்படி கீழே இறங்கி இப்படி போகுது. அப்ப இப்ப வந்து என்ன சார் அர்த்தம், இப்படி ட்ராக் இருக்கு, கேப் இதுக்கு, இது ரெண்டு இடையில கேப் உள்ளது இருக்கு. இப்போ வந்து மெயின் லைன்ல போதா வளையுது கிராசிங்ல ட்ரெயின், மெயின் லைன்ல போகுது. ஓகே, அதுதான் எழுத போறேன் சார். வித்தியாசம் புரிஞ்சுக்கிறேன் சார். பக்கத்து பக்கத்துல கொடுத்ததால அது உங்களுக்கு வளைகிறது, அதாவது உங்களுக்கு கிராசிங்ல வளையணும்னா அந்த டங் லைன்ல அந்த ஸ்டார்ட் லைன் பக்கத்துல கொண்டு வந்து வச்சாதான் அங்கே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் லைன்ல வந்து இருக்கிறது டங் லைன் பண்ணி இங்க வளைய முயற்சிக்கும். அது பக்கத்துல டிஸ்டன்ஸ் கூட வச்சிட்டோம்னா எப்படி வளையும், அந்த ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல தானே போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றேன் புரியுதா இருக்கேன்? கிளியர்? ஓகே சார். ஓகே, அப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அதை எழுதிட்டோம். ஓகே ஓகே, அடுத்து அப்ப அந்த டங் லைன்ல எந்த போர்ஷன் இருக்கு, அந்த அந்த இப்ப டங் லைன்ல இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல தான் இப்படி வந்து இப்படி வளைய போகுது. அப்ப இந்த இடத்துல இது டங் லைன் தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த டங் லைனோட இந்த போர்ஷன் என்ன போர்ஷன் சார்? அது மேலேயா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கீழேயா இருக்கட்டும், இந்த போர்ஷன் என்ன போர்ஷன் சார்? இங்கதானே ஸ்ட்ரெச்சர் பார் வச்சிருக்கோம். இந்த போர்ஷன் என்ன போர்ஷன் சார்? டோவா கீழா? இது டங் லைன் தான், அதுல எந்த மாற்றம் இல்ல. கீழ் தானே சார், டோ தானே. அப்ப அந்த டோ தான் பக்கத்துல ஸ்டார்ட் லைன்ல டச்சா இருக்கு சொல்லுவாங்க. உங்களுடைய டோ உங்களுடைய ஸ்டார்ட் லைன் சொல்லக்கூடிய அந்த மெயின் லைன் பக்கத்துலயே டச்சிங்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிராசிங் நடக்குதுன்னு அர்த்தம். எழுதுங்க அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் எழுதுறேன். அதாவது if toe of the tongue line எழுதுறேன். if toe of the tongue line touches the outer straight lead rail, இது நம்மளுடைய straight lead rail ஓட டச்ல இருக்கு. Right, touches the outer straight lead rail. அப்ப ட்ரெயின் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா will be diverted on curved track, அதாவது டேர்ன் அடிக்குதுன்னு அர்த்தம், கர்வ் வளையுதுன்னு அர்த்தம். அப்ப ட்ரெயின் will be
will be tivated on curved trend. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இந்த பாயிண்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல புல்லட் சிம்பிள் கொடுத்து வரிசையா எழுதிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, உங்களுடைய கிராசிங்க்கு ஆப்போசிட்ல தான் செக் லைன் போடும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது எதுக்காக கொடுக்குறோம்னா, அந்த வீலை வந்து ஹெயிட் பண்ணி ட்ரெயினிங்ல வளைக்கிறதுக்காக. இப்ப ஓகே, அப்ப இந்த இடத்துல கிராஸ் ஆக போகுது. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? இந்த போஸ்ட். அப்ப இந்த இடத்துல தான் செக் லைன் கொடுக்கணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல தான் கிராஸ் ஆகுது. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? இங்க தான் செக் லைன் கொடுக்கணும். சார் கிளியரா? ஓகே தானே? அப்ப இது வந்து இங்கே இதுல பட்டிட்டு அப்படி இங்க திரும்புற மாதிரி, அப்புறம் இதுல ரன் ஆகிற மாதிரி. அதே இந்த செக்ரேலுக்கு ஆப்போசிட்ல இங்கேயும் இந்த செக்ரேலுக்கு ஆப்போசிட்ல இங்கேயும் என்ன சார் கொடுத்துருப்போம்? லிங்க் லைன்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். கிளியர்? ஓகே, இப்ப அடுத்து நினைக்கிறேன். இப்ப செக் லைன்ஸ் ஆர் provided on the opposite side of the crossing for hailing one wheel of the train. அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணணும். அதுக்கு அந்த வீலை ஹெயிட் பண்றதுக்காண்டி நம்மளுடைய கிராசிங்க்கு ஆப்போசிட்ல கொடுத்துருக்கோம். அப்ப எழுதிக்கிறேங்க, செக் லைன் ரைஸ் are provided on the opposite sides of the crossing for hailing one wheel of the train கொடுங்க. Heads of the crossing for hailing one wheel of the train. ஓகே, அதுக்கு நம்ம டங்க் லைன் எப்படி கொடுத்துருப்போம்னா, ஸ்டாக் லைனோட கம்பேர் பண்ணும்போது 6 ஹையரா கொடுத்துருக்கோம். டங்க் லைனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிராசிங் வர இடத்துலனா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நீங்க போவேனா எழுதிக்கிறீங்க. அப்ப டங்க் லைன் இஸ் கெப்ட் 6 ஹையர் than ஸ்டாக் லைன். நீங்க ஒவ்வொரு டெக்னிக்கல் டேமா பார்க்க முடியாதான், இம்பார்ட்டன்ட் தகுந்த மாதிரி பஸ்ஸே கொடுப்பேன். அப்ப ஒரு சில விஷயங்கள் எழுத வேண்டியது இந்த ஸ்டாக் சொல்றேன். ஓகே, பஸ்ஸே டங்க் லைன் is kept 6 higher than stock rate. ஓகே, அவ்வளவுதான். அப்ப டர்னோட பத்தி இம்பார்ட்டன்ட் தியரி பார்ட்ஸ் இவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் முடியல. அதுல எவ்வளவு டெக்னிக்கல் டைம் இருக்கு எல்லாமே பார்க்கணும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு. அந்த மாதிரி நான் கொடுத்தது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இதுதான் கொடுத்தேன். என்ன அப்படின்னு பிராக்டிகலா சொன்னேன். அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த மாதிரி தியரியா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு புரியும். மனப்பாடம் பண்றதுக்கும் அங்கே ரிவிஷன் பண்றதுக்கும் ஃபைனலா. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி 2 டேட் ரிப்பீட்டடா கேட்டது ஹீல் டைவர்சன்ஸ். இந்த ஹீல கேட்டிருக்கான். ஹீல் என்ன சொன்னேன்? அதாவது நம்ம ஸ்ட்ராங் லைனுக்கு டங் லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் ஹீல். அப்ப இட் இஸ் a distance between running paces of stalk rail and tongue rail at heel of switch. heel of switchனா அந்த tongue rail வளையக்கூடிய போர்ஷன். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா heel divergence அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து எழுதி படம் வந்து காமிக்கிறேன். அந்த இடத்துல ஒண்ணு டெக்னிக்கல் டேப்ல ஃபர்ஸ்ட் எழுதுறேன். என்ன சார்? heel divergence அப்படின்னு சொல்லுவாங்க. heel இல்ல heel divergence ரெண்டுமே ஒண்ணுதான். divergence
இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹீல் டைவர்ஜென்ஸ். இந்த ஆங்கிள் தான் ஸ்விட்ச் ஆங்கிள். இந்த ரயில் டங் ரயில். மெயினா போற இந்த ரயில் ஸ்டோக் ரயில். ஸ்டோக் ரயில். ஓகே. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் ஹீல் டைவர்ஜென்ஸ். அப்ப எழுதிக்கிறேன். அதாவது it is the distance, it is a distance between running phases of stop rail and dung rail at a heel of switch. At a heel of switch னுது. அதான் ஹீல் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். பிராக்டிகலா பேசணும்னா இப்ப இதான் ஸ்டாக் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே டபுள் கட்டட் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோ. சொல்றேன். இப்படி அது பக்கத்துல டங் லைன் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதோட இந்த ஸ்பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்பேஸ் வரையும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த ஹீல் டைவர்ஜென்ஸ். இது ஸ்டாக் ரயில், இது டங் ரயில்னு சொல்லுவோம். மேல கொடுத்த படத்துல ஒரு செக்ஷன் வந்து இது வெட்டி உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். அதே இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஞ்ச்வே டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இல்ல பிளாஞ்ச்வே கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. பிளாஞ்ச்வே கிளியரன்ஸ் ஸ்டாக் ரயிலோட அது பேஸுக்கும் நம்மளுடைய டங் ரயிலோட பேஸுக்கும் இடைப்பட்ட பிட்வீன் தி கிளியர் டிஸ்டன்ஸ் பிளாஞ்ச்வே கிளியரன்ஸ். ஓகே, கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் நமக்கு ஹீல் டைவர்ஜென்ஸ். ஹீல் டைவர்ஜென்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறீங்க. இந்த ஹீல் டைவர்ஜென்ஸ் வந்து நான் அளவுல சும்மா கொடுக்குறேன் சார், பார்த்துக்கிறேங்க. கேட்கலாம், கேட்காம போகலாம். மனப்பாடம் பண்றது பண்ணாதது உங்களோட இஷ்டம். ஆனா ஹீல் டைவர்ஜென்ஸ் என்னன்னு அட்லீஸ்ட் பார்த்துக்கிறேன். இதுல போர்டர் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா, ஒரு ஹீல் டைவர்ஜென்ஸ் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் சார் அப்படின்னா எழுதிக்கிறேன். ஒவ்வொரு கேஜுக்கும் ஒரு மாதிரி, ப்ராட் கேஜுக்கு ஒரு மாதிரி, மீடியம் கேஜுக்கு ஒரு மாதிரி, நேரோ கேஜுக்கு ஒரு மாதிரி. அப்ப ஹீல் டைவர்ஜென்ஸ் ஃபார் ப்ராட் கேஜுக்கு எப்படி சார் அப்படின்னா 13.3 சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு 13.7 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். அதே வந்து மீடியம் கேஜுக்கு எப்படி சார் அப்படின்னா 12.1 சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு 11.7 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். அதே நேரோ கேஜுக்கு அந்த டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 9.8 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஓகே, இப்ப அதுக்கு அடுத்து சொன்னேன். அதே வந்து ஸ்டாக் ரயிலுக்கு அந்த டங் ரயிலுக்கு இடைப்பட்ட அந்த கிளியர் டிஸ்டன்ஸ் தான் பிளாஞ்ச்வே கிளியரன்ஸ் சொன்னேன். ஒருவேளை அதுக்கே கூட வாய்ப்பு இருக்கு, அதையும் எழுதிக்கிறேன். மேல நான் படத்துல காமிச்சிட்டேன். இதெல்லாம் நீங்க ரெண்டாவது வந்து பிளாஞ்ச்வே கிளியரன்ஸ் போடுங்க. பிளாஞ்ச்வே கிளியரன்ஸ். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் the adjacent place of tongue rail and stalk rail at the heel of switch is termed as planchway clearance. எப்பயும் அந்த planchway clearance எப்படி இருக்குன்னா ஹீல் டைவர்ஜென்ஸ் விட கம்மியா இருக்கு. நீ படத்துல தெரியல உங்களுக்கு. இங்க ஆரம்பிச்சு இது எண்டு வரை உள்ளது ஹீல் டைவர்ஜென்ஸ்னா, இங்க ஆரம்பிச்சு இங்கே முடியக்கூடியது எப்படி எப்படி இருக்கும், ஹீல் கம்மியா தான் இருக்கும். அப்ப எப்படி பிளாஞ்ச்வே விட ஹீல் டைவர்ஜென்ஸ் தான் அதிகமா இருக்கும். பிளாஞ்ச்வே கிளியரன்ஸ் என்னன்னா அதே ஹீல் ஆஃப் ஸ்விட்ச் பொசிஷன்ல டங் ரயிலுக்கு செக் ரயிலுக்கு இன்னர் பேஸ் அட்ஜஸ்ட் பேஸ் டிஸ்டன்ஸ் அது எப்பயும் நம்மளோட ஹீல் டைவர்ஜென்ஸோட கம்மியா இருக்கு. படத்திலே கொடுத்துட்டு நீங்க எழுதிக்கிறீங்க. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன்
between the adjacent faces of tongue rail and stalk rail at the heel of the switch at the heel of the switch is termed as is termed as flankway clearance. அதுக்கடுத்து பிளான்வே கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னா ஹீல் டைவர்ஸஸோட கம்மியா இருக்கு. படமே உங்களுக்கு பேசணும் நம்ம மேலே காமிச்சிட்டு ஹீல் டைவர்ஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த வேல்யூ வந்து 6.3 சென்டிமீட்டர் இருந்து 6.6 சென்டிமீட்டர் இருக்கும். நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹீல் டைவர்ஸஸோட வேல்யூங்கிறது ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ்னு மூணுக்கு தனித்தனியா 13.3 11.7 12.1 11.7 9.8 3 கேஜிக்கு தனித்தனியா கொடுத்துட்டேன். இப்போ கொடுக்குறது பிளான்வே கிளியரன்ஸ். பிளான்வே கிளியரன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு 6.3 6.6 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். விளைகிறேன். அதுக்கடுத்து இன்னொரு அடிஷனல் தியரி பாயிண்டோட எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா, அதாவது planway clearance is always less than heel divergence. Planway clearance always less than heel divergence. Okay. இதோட வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா its value is generally 6.3 centimeter to 6.6 centimeter வரையும் இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து பாருங்க த்ரோ ஆஃப் ஸ்விட்ச் இம்பார்ட்டன்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த த்ரோ ஸ்விட்ச்னா என்ன அப்படின்னா உங்களால அந்த டங்கையில எந்த அளவுக்கு ஸ்விட்ச்னால வளைக்க முடியும். இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னது the toe of the tongue can move sideways is termed throw switch. உங்களால எந்த அளவுக்கு அந்த டங்கையில வளைக்க முடியுமோ கிராசிங்ல அந்த அளவுக்கு கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அதான் த்ரோ ஸ்விட்ச். உங்க ஸ்விட்சை வச்சு எந்த அளவுக்கு டங்கையில மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கறத பத்தி பேசுறது. அப்ப அந்த ஸ்விட்சை த்ரோ பண்றோம், எவ்வளவு தூரத்துக்கு த்ரோ பண்றோம், அது எந்த அளவுக்கு த்ரோ பண்றோம் அந்த அளவுக்கு டங்கையில வந்து மூவ் ஆகும். அப்ப த்ரோ ஸ்விட்ச் எழுதிக்கிறேன். மூணாவது ஆல்ரெடி 2 பார்த்துன்னு நினைக்கிறேன். ஆமா 2 1 2 ஓகே. மூணாவது த்ரோ ஆஃப் ஸ்விட்ச். த்ரோ ஆஃப் ஸ்விட்ச் கொடுங்க. ஓகே. இதெல்லாம் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் படம் வரைஞ்சுக்கிறேன். ஸ்டார்ட் லைன் போயிட்டு இருக்கு. டங்கரையில் வளையுது. இது எந்த அளவுக்கு தூரம் வளைக்கலாம். இப்ப இங்கேருந்து இந்த அளவுக்கு வளைக்கணும். அப்ப எப்படி பேசலாம்னா அத
இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மேக்ஸிமம் இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க வச்சு இதை வச்சு சொன்னா கரெக்டா இருக்கும். அப்ப இதுவரையும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான், இதுவரையும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் த்ரோவா ஸ்விட்ச். இது ரன்னிங் பேசஸ். இப்ப இதுல இங்க கூட சொல்லிடலாம். இதுல வந்து உங்களுக்கு டீடைல்டா பிராக்டிகலா சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்விட்சஸ் வந்து இங்க தானே கொடுக்கும். இப்போ வந்து இந்த பாயிண்ட் கிட்ட கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் கிட்ட வந்து ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்விட்சை மேக்ஸிமம் வளைக்கணும் அப்படின்னா, இத மேக்ஸிமம் இது வரைக்கும் கொண்டு வரணும். அதுக்கு இது வந்து இது இது இந்த அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கீழ் நோக்கி இந்த அளவுக்கு மூவ் ஆகும். அப்ப மேக்ஸிமம் இந்த டிஸ்டன்ஸ் தான் அளவுக்கு தான் நம்ம ஸ்விட்ச் வந்து மூவ் பண்ண முடியும். அதே அளவு தான் இங்க கொண்டு வந்து இங்க என்ன அளவு கொடுத்துருக்கோம் அதே அளவு தான் இங்க வந்து வளையும். அந்த ஸ்விட்ச் மூவ் பண்றது தகுந்த மாதிரி தான் இங்க வளையும். இதுதான் த்ரோ ஸ்விட்ச் கொடுக்கும். இப்ப புரியுதா? கிளியர்? ஓகே தானே சார்? சார் ஓகே. அப்போ ஒரு பேனா இருக்கு. இப்ப அந்த பேனா மூலியம் வந்து இந்த அளவுக்கு தான் மூட முடியும். ஓகே. அப்ப அந்த பேனா மூலியம் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளதுதான் அந்த அந்த ஸ்விட்ச் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு தான் நகர்த்த முடியும்னு சொல்றது. அப்ப இங்க எந்த அளவுக்கு நகர்த்துறோமோ அதே அளவுக்கு தான் இங்க கிராசிங்ல வந்து அந்த டங் லைன் வந்து மூவ் பண்ண முடியும். அதான் த்ரோவா ஸ்விட்ச் சொல்றோம். குழப்பிக்க கூடாது உங்களுக்கு ரொம்ப. அப்ப இந்த இடத்துல கிராஸ் ஆகக்கூடிய இந்த ஆங்கிள் ஸ்விட்ச் ஆங்கிள் சொல்லுவாங்க. உங்களுக்கு படத்துல கொடுக்கும்போது இந்த இடத்துல சொல்லிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா இங்க த்ரோவா ஸ்விட்ச் எழுதிருப்பாங்க. விஷயம் இதுதான். அப்ப அந்த ஸ்விட்ச் ஸ்ட்ரெச்சர் பார்ட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு நம்மளால மூவ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டங் லைன் மாறும். அப்ப இங்க இருக்கக்கூடிய டங் லைன் மேக்ஸிமம் இந்த ட்ராக் உள்ளுக்குள்ள தான் மூவ் பண்ண முடியும். ட்ராக் விட்டு வெளிய மூவ் பண்ண முடியாது. இந்த டங் லைன் நீங்க மூவ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி கீழ உள்ள இந்த லைன் என்ன செய்யும்? கீழ மூவ் ஆகும். அப்ப அதுதான் த்ரோவா ஸ்விட்ச். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. இப்ப எழுதிக்கிறீங்க சார். அப்ப தியரிட்டிக்கலா அது எப்படி சார் வார்த்தை கொடுப்பாங்க படம் இல்லாம அப்படின்னா, the maximum distance the maximum distance by which the toe of the blade can move sideways is termed as throw switch. கரெக்ட் தானே சார்? இந்த ஸ்ட்ரோக் லைனுக்கு இந்த டங் லைனுக்கு உள்ள ஸ்ட்ரெயிட் போர்ஷன் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் டோ. இது எந்த அளவுக்கு கீழே இங்க நகர்த்துறோமா இங்க நகர்த்துறோமோ இங்க நகர்த்துறோமோ அதிகபட்சம் எவ்வளவு நகர்த்துறோமோ அப்ப அதுவரையும் இந்த டிஸ்டன்ஸ் தான் டோ. ஓகே, எந்த அளவுக்கு நகர்த்தினாலும் அப்ப இந்த டோவோட டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு போகுமோ அதுதான் நம்மளுடைய த்ரோ ஸ்விட்ச் சொல்றாங்க. எப்படி சொன்னாலும் கரெக்ட் தானே? கிளியர்? ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா இந்த த்ரோ ஸ்விட்ச்ங்கிறது ஒரு ப்ராட் கேஜ்ல எந்த அளவுக்கு சார் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் கேட்க போறது இல்ல, வேணாம். அடுத்து பிளாங்க்வேட் டெப்த். பிளாங்க்வேட் டெப்த் என்னன்னா நம்மளுடைய வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பொறுத்து. டெப்த்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தானே. நம்ம டாப் ஆஃப் ட்ரைலுக்கும் ஹீல் பிளாக்குக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தானே சொல்லுவாங்கன்னா பிளாங்க்வேட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க பிளாங்க்வேட் டெப்த். அப்ப இதெல்லாம் சார் என்ன நீங்க புதுசா சொல்றீங்களா பிளாங்க்வேட் டெப்த் டாப் பாட்டம் சொல்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மேலே சொன்னேன். அதாவது நம்மளுடைய ஸ்டாக் லைனை விட டங் லைன் வந்து 6 mm ரைசரா இருக்கும், ஹையரா இருக்கும்னு சொன்னேன். அப்ப அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த வெர்டிகல் ஹைட் டோட்டலா கன்சிடர் பண்ணுவோம். டாப்ல இருந்து கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பிளாங்க்வேட் டெப்த்னு சொல்றோம். சார் கிளியர்? புரியுதான்னு சொல்லுங்க சார். அதாவது இப்ப இந்த இடத்துல கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து ஸ்டாக் லைன். இப்ப இது டங் லைன். பக்கத்துல கொடுத்துருக்கோம்.
இந்த மேலேந்து இது வரையும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் பிளாங்க் weight டெப்த்னு சொல்லுவாங்க. கிளியர்? புரியுதா? ஓகே. Sir. Yes, sir. அடுத்து எழுதிக்கிறேன். நாலு பிளாங்க் weight டெப்த். பிளாங்க் weight கிளியரன்ஸ் மேல பொறுத்தது. இப்ப வந்து பிளாங்க் weight டெப்த். அங்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பொறுத்து இங்க வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அப்ப வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் vertical distance between top of rail and its heel block is termed as plank weight depth. Okay. அதுக்கடுத்து எழுதிக்கிறீங்க ஸ்விட்ச் ஆங்கிள் மேலே கொடுத்தேன் எது அப்படின்னா இதான் ஸ்விட்ச் ஆங்கிள். இது ஸ்விட்ச் ஆங்கிள். இது எந்த அளவுக்கு கிராஸ் பண்றோம் அப்படிங்கிறது கிராசிங் ஆங்கிள்னு சொல்லுவோம். சரி, அப்ப ஸ்விட்ச் ஆங்கிள்னா கிராசிங் ஆங்கிள் என்ன எழுதிக்கிறேன். படம் வந்து இங்க எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஆனா படம் எடுத்து சொல்றது ஏன் அப்படின்னா நீங்க மனப்பாடம் பண்ணாம படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குனு உங்க ஆன்சர் தெரிஞ்சதுக்கு படம் வர சொல்லி கொடுக்குறது. ஸ்விட்ச் ஆங்கிள் வந்து ஆல்பா எடுத்துக்கிறேன், கிராசிங் ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் போட்டு போடுவாங்க. அந்த ஆல்பா பீட்டானா நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ஸ்விட்சிங் ஆங்கிள் போட்டுக்கிறேன். இல்லாட்டி ஸ்விட்ச் ஆங்கிள் போடுங்க. ஸ்விட்ச் ஆங்கிள் ஆல்பா. இந்த ஸ்விட்ச் ஆங்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா this is the angle between running faces of stalk rail and tongue rail. When tongue rail touches the stalk rail. நல்லா கவனிக்கணும். tongue rail இதுல டச் பண்ணிருக்கும் போது ஸ்டாக் லைன் பக்கத்துல டச் பண்ணிருக்கும் போது ஐ மீன் மெயின் லைன்ல வந்து ரயில் போகாம கிராஸ் ஆகும்போதுன்னு அர்த்தம் அதுக்கு மீனிங். அப்ப நமக்கு ஸ்டாக் லைனுக்கும் டங் லைனுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் ஐயா சரி அந்த ஆங்கிள் அதுதான் என்ன சொல்றோம்னா ஸ்விட்ச் ஆங்கிள் சொல்றோம். அப்ப திஸ் இஸ் அப்ப இதுதான் ஸ்டாக் லைன்னா இந்த ஸ்டாக் லைனுக்கு பக்கத்துல என்ன இருக்கணும் நம்ம டங் லைன்ல இருக்கணும். அப்ப நமக்கு அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த இதுதான் நம்மளோட என்ன சொல்றாங்க இது பக்கத்திலே இருக்கும் பொழுது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் தான் நம்மளுடைய கிராசிங் ஆங்கிள் சொல்றோம். சரி ஸ்விட்ச் ஆங்கிள் சொல்றோம். ஓகே, அப்ப எழுதிக்கிறீங்க சார். ஸ்விட்ச் ஆங்கிள்னா என்ன அப்படின்னா திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ரன்னிங் பேசஸ் of stalk rail and tongue rail when tongue rail touches the stalk rail. அப்ப angle between stalk rail and tongue rail அது எப்பனா tongue rail stalk rail பக்கத்துல டச் ஆயிடும் போது. அப்ப when tongue rail touches the stalk rail. ஓகே, அடுத்து கிராசிங் ஆங்கிள் 6 லீகங்க.
கிராசிங் ஆங்கிள் போடுங்க. இப்ப கிராசிங் ஆங்கிள் எப்படி சார் சொல்லலாம்னா இங்க பீட்டான்னு சொல்லலாம். இது என்ன சார்னா வேணா படத்தை வரைஞ்சுக்கலாம். இப்ப அதே மாதிரி இப்படி போகுது, இங்கேருந்து அப்படி வளையுது இந்த டங்கை, அதே மாதிரி இங்கேருந்து இப்படி வளையுது. இப்ப வளைஞ்சு இப்படி போகுதுன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல தானே கிராஸ் ஆகுது, கிராஸ் பண்ணுது. அப்ப இந்த ஆங்கிள் தான் பீட்டா கிராசிங் ஆங்கிள். சார் கிளியர், புரியுதா? ஓகே தானே? Yes, sir. அடுத்து எழுதிக்கிறேன். இதுக்கு வந்து எப்படி எழுதலாம்னா எழுதுறேன். இதுல டேபிள்ஸ் தான் வரும். வேணும் கொடுக்கலாமா? வேணும். ஓகே, நான் டூல திருப்பி வந்து எழுதிக்கிறேன். அதாவது acute angle crossing சொல்லுவாங்க. அதை acute angle crossing are designed by the angle that the cages faces makes with each other. குறுகலா இருக்குது acute angle. அப்ப இந்த இடத்துல இந்த குறுகலா இருக்கு இந்த ஆங்கிள். அப்ப இந்த பேசஸ்க்கு இந்த பேசஸ்க்கு பிட்வீன் இந்த ஆங்கிள். ஆனா அது கிராஸ் ஆன இடத்துல, அந்த கிராஸ் ஆகக்கூடிய இடத்துல இருக்கு இந்த ஆங்கிள். அப்புறம் இங்க எடுத்தாலும் இந்த ஆங்கிள் கிராசிங் ஆங்கிள். ஓகே, அப்ப எழுதிக்கிறேங்க. acute angle பார்லாம் கொடுப்பேன். இதுக்கு ரைட்டா பாத்துக்கிறேன். acute angle crossings are designated by the angle that the cage bases makes with each other. அப்ப ஸ்டாக் லைனோட கேஜ் பேஸும் நம்மளுடைய டங்கையோட கேஜ் பேஸும் மீட் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள், பிட்வீன் த ஆங்கிள், அதான் கிராசிங் ஆங்கிள் சொல்லுவோம். கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் பை த ஆங்கிள் that the cage bases makes with each other. கிராசிங் ஆங்கிள் பார்த்தாச்சு. கிராசிங் ஆங்கிள் வந்து எப்படி டிசைன் பண்றோம் அப்படின்னா, இப்ப நிறைய மெத்தட் இருக்கு. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மெத்தட் சொல்லுவாங்க. ஓகே, ஆனா இங்க வந்து ஃபார்முலா வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்தியன் ரேட்ல அதிகம் யூஸ் பண்றது இந்த கோல்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மெத்தட். நான் கொடுக்குறேன் லைட்டா, நீங்க பாத்துக்கிறேங்க. இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அதாவது என்ன சார் அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மெத்தட், சென்டர் லைன் மெத்தட், ஐசோஸ்கெல்ஸ் ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னு 3 விதத்துல கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. இது எந்த அளவுக்கு கிராசிங் பண்ணணும், ஆங்கிள் ப்ரொவைட் பண்ணணும்ங்கிறது. அப்ப எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிராசிங் ஆங்கிள் ஏ என்ன அப்படின்னா ஹோல்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மெத்தட். வெரி சிம்பிள் ஃபார்முலா. நான் எக்ஸாம் ஒரு டைம் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா a = இதுக்கோ j = எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கேயும் கரெக்டா ஞாபகம் இல்ல. அதாவது இந்தியன் ரேட்ல இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. சென்ட்ரல் லைன் மெத்தடோ இல்ல வந்து உங்களுக்கு இந்த லாஸ்டா சொன்னா ஐசோஸ்கெல் ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்றது. அப்ப இட் இஸ் யூஸ்டு பை இந்தியன் ரேட்ல கொடுக்குறேன். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவாங்க. இந்த ஆங்கிள் பீட்டா, இது 1, இது என்னன்னு எடுத்துக்குவோம். மேல டயகிராம் வரைச்சு சொல்லலாம் இது எப்படி ஆங்கிள் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க டீச்சர்ல ரொம்ப போக வேணாம், ஜஸ்ட் இது எழுதிக்கணும். இது வந்து ஃபார்முலா தான் பாருங்க. அப்ப tan பீட்டா = 1/n வரும். அப்ப என்ன செய்யலாம்னா, அப்ப பீட்டா தான் வேணும். அப்ப பீட்டா = இந்த tan இங்க வரும்போது tan இன்வெர்ஸ் ஆகும். அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/n வரும். அதே வந்து இத ரிவர்ஸ்ல மாத்தோம்னா பீட்டா = cot இன்வெர்ஸ் ஆஃப் n வரும். சார் 1/n இருக்கும்போது tan இன்வெர்ஸ்,
அதே 1 என்ன தலைகீழியா என்ன கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஹார்ட் இன்வெர்ஸ். அப்ப கிராசிங் ஆங்கிள் கேக்குறாங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான் கொடுத்திருப்பான். அப்ப கிராசிங் நம்பர் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 1 12 கொடுத்திருப்பான். 12க்கு 1 அளவுக்கு நீங்க வந்து டிஸ்டன்ஸ் ஏத்திருக்கணும். வெர்டிகல் சரி 12 மீட்டருக்கு 1 மீட்டர் அளவுக்கு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஏத்திருக்கணும் கிராசிங்ல. அப்ப இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கிராசிங் எங்க முடியுது இங்க முடியுதா? அப்ப இதுவரையும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ். அப்ப இதுக்குள்ள என்ன கொடுத்திருப்போம்னா 1 12 அப்படின்னா 12 மீட்டர் கஷ்டங்களுக்கு ஓரளவுக்கு ஏத்தும். 1 6 இருக்கு, 1 8.5 இருக்கு, 1 16 இருக்கு. அப்ப அந்த என்னோட வேல்யூ ஒவ்வொன்னே இந்த பார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். சார் கிளியர்? ஓகே தானே? என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? Yes, sir. அப்ப நான் இது டேபிள்ஸ் கொடுக்குறேன். ஆனா டேபிள்ஸ்னா மனப்பாடம் பண்றது மனப்பாடம் பண்ணாம இருக்கிறது உங்களோட இஷ்டம். ஆனா கிராசிங் நம்பர் என்னென்ன யூஸ் பண்றாங்க லைட்டா பாத்துக்கங்க. அதுல 1 12 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் ரயில்வேனா. நான் வச்சுக்கிறேன். அந்த கிராசிங் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பர்சனல் டிஸ்டன்ஸ். ஓகே நான் பார்முலா பாத்துக்கிறேன். பீட்டா ஈக்குவல் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/n இருக்கும்போது அதே கான்ஃபிடன்ஸ் கொடுத்தோம்னா 1/n வராது என்ன வரும் பீட்டா ஈக்குவல். டேபிள்ஸ் கொடுக்குறேன் லைட்டா பாத்துக்கிறேன். மனப்பாடம் பண்ண வேண்டியதுல லைட்டா பாத்துக்கிறேன்னு சொல்றோம். அப்ப கிராசிங் நம்பர் மொத்தம் 4 தான் இருக்கு. அதுக்கடுத்து நம்மளுடைய கிராசிங் ஆங்கிள் எங்க யூஸ் பண்றோம்? யூஸ்ல என்ன கொடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கிராசிங் நம்பர் 1 6. இது ஒரு பீட்டா. என்னன்னா அந்த ஃபார்முலா தான். பீட்டா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/n. இந்த எண்ணுக்கு பதிலா 1 6 போடுங்க. போட்டீங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ வரும் பீட்டாவுக்கு. என்னன்னா டிகிரி தான் 9 டிகிரி 27 மினிட்ஸ். எங்க யூஸ் பண்றோம்னா இன் சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட். ஒரே மாதிரி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரயில்வே தான் சொல்றேன். அப்ப கிராசிங்ல ஒரே மாதிரி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா இது யூஸ் பண்றோம். இன் சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட். அதே 1 in 8 னு போட்டுங்க. சாரி 8.5 போடுங்க. அப்ப இதுக்கு டிகிரி என்ன வரும்னா போட்டா 6 டிகிரி 4 மினிட்ஸ் வரும். இன் ஸ்டேஷன் யார்ட் வேர் ஸ்பேஸ் இஸ் லிமிட்டட். அப்ப ரொம்ப ஸ்பேஸ் லிமிட்டடா இருக்கு. ஒரு ஸ்டேஷன் யார்ட் பேசலாம். ஓகே யார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷன்ல யார்ட் வண்டி வந்து நிக்கிற போசம். கிளீனிங் பண்றது இதெல்லாம் அங்க தான் பாப்பாங்க. இன்ஜின் செக் பண்றதெல்லாம். அப்ப அந்த அந்த இடத்துல வந்து கிராசிங் இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 1 in 8.5 அளவு கொடுத்திருப்பாங்க. ஓகே. அப்ப in station yard where space is limited. Space is limited பண்றது. ஓகே. அதுக்கு என்ன எழுதிக்கிறேங்க 1 in 12. இது எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 4 டிகிரி 45 மினிட்ஸ் வரும். அப்ப இன் ஸ்டேஷன் யார்ட் ஆஃப் மெயின் லைன்ல கொடுத்திருக்காது. இன் ஸ்டேஷன் யார்ட் இன் மெயின் லைன். அதே மாதிரி 1 in 16 போடுங்க. இது எங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி பீட்டா வந்து 3 டிகிரி 34 மினிட்ஸ். ஹை ஸ்பீட் டைனோஸ்ல கொடுக்குறது. கிராசிங் ஆங்கிள் தான் ஹை ஸ்பீட் டைனோஸ். பாயிண்ட் கிராசிங்ல. ஓகே. அப்ப ஆங்குலர் கிராசிங் இது क्वेश्चन என்ன கேட்கலாம். உங்களுக்கு கிராசிங் ஆங்கிள் அதிகமா வருது. அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ட்ரெயின் இயக்கக்கூடிய ஸ்பீட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அப்ப எழுதிக்கிறேங்க more the angle of crossing lesser will be the permissible speed. Lesser will be the permissible speed னு போடுங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் கிராசிங்ல பெர்மிசிபிள் ஸ்பீடுங்கிறது எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா
2.4 டைம்ஸ் எடுத்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்தியாவுல அதிகம் வந்து கிராசிங் டிஸ்டன்ஸ் 1:12 குடுக்குறோம். அந்த கிராசிங் எண் அப்படிங்கிறது 1:12 குடுக்குறோம் அப்படின்னா, அத 2.4 டைம்ஸால பெருக்கிக்கிறணும். அப்ப 12 இன்டு 2.4 ஓட பெருக்கினீங்கன்னா 28.8 வரும். அந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் அந்த கிராசிங்ல அந்த ட்ரெயினை இயக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து 1:6 அளவு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அத 2.4 டைம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு வந்து ஒரு 15 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்றேன். அப்ப அந்த 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல தான் நீங்க அந்த இடத்துல வண்டி இயக்கணும்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? புரியுதா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு? ஓகே. அது வந்து Yes, sir. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. ஆனா இங்க வந்து என்ன செஞ்சுக்கிறோம்னா, பெர்மிசிபிள் ஸ்பீட் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 2.4 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கிராசிங்ல எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் கிராசிங் எத்தனை இருக்கு? மொத்தம் 4 இருக்கு. 1 in 6, 1 in 8.5, 1 in 12, 1 in 16 அளவுக்கு இருக்கு. அப்ப எழுதிக்கிறேங்க. அடுத்து அதாவது பெர்மிசிபிள் ஸ்பீட் இன் kilometer per hour is 2.4 times the number of crossing. The number of crossing. என்ன வச்சுக்கிறேன். ஓகே. வேணா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு 1:12 அளவுக்கு நம்பர் ஆஃப் கிராசிங் யூஸ் பண்றீங்க. அப்ப அந்த இடத்துல பெர்மிசிபிள் ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னா 2.4 டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கிராசிங் 12. அப்ப இருக்கும்போது 28.8 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் அந்த கிராசிங்ல திரும்பணும் ஸ்பீட்ல. இது எக்ஸாம்பிள் தான் மனப்பாடம் பண்ணிடாதீங்க. 2.4 டைம்ஸ் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும். இதே மாதிரி சென்டர் லைன் மெத்தட் இருக்கு. பார்ல வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு எழுதிக்கிறேன். மேல கொடுத்தது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் ட்ரைனிங் மெத்தட் சொல்லுவோம். ஃபோர்ஸ் மெத்தட். இப்போ வந்து அடுத்தது சென்டர் லைன் மெத்தட். மெத்தட். அப்ப பீட்டா எழுதுறேன். பீட்டா நான் ஃபார்முலானா அதாவது tan பீட்டா டி பீட்டா பை 2 equal to 1/2 by n. டபுள் ட்ரையாங்கிள் வரும். சரி ஓகே. ஃபார்முலா எழுதிறேன். ஃபார்முலா கேக்குறது ரொம்ப ரேர் தான். அதனால எழுதிக்கிறேன். 2 ஹாட் இன்வர்ஸ் 2n அப்படிங்கிற அளவுக்கு எழுதிக்கிறேன். அதே ஐசோஸ்கெல் ட்ரையாங்கிள். அதுக்கு எப்படி வரும்னா ஃபார்முலா இதுங்க எழுதிக்கிறேங்க ஸ்ட்ரைட்டா. ஐசோஸ்கெல்ஸ் ட்ரையாங்கிள் மெத்தட். பீட்டா equal to 2 cosecant இன்வர்ஸ் 2n அளவு வரும். அப்ப அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து நம்ம படம் வரைஞ்சோம் அப்படின்னா அது 3 இப்ப இங்க வரும்போது இப்படி வந்திருக்கும் படம். ஓகே வரைய வேணாம் நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்க. நான் நோட் பண்றேன். அப்ப டோட்டலா 1 in n 1 in n 1 in n இதாவது ஒரு முக்கோணம் தான் எடுத்து பார்க்க போறோம். அப்ப இது 1/2 இது 1/2 டோட்டலா பீட்டா. அப்ப மேல பீட்டா பை 2 கீழே பீட்டா பை 2. அப்ப இது நான் போட போறது எப்படி இருக்கும்னா tan பீட்டா பை t equal to இது பக்கம் போய் அடுத்தது பார்க்கணும். 1/2 பை n ஆப்போசிட் சைடோட பை அட்ஜசன்ட் சைடு. அப்ப கரெக்டா வந்து பீட்டா எவ்வளவு ஃபைனல் அவுட்ல அது அதே வந்திருக்கு. அதே தான் இங்க வந்து என்னங்கிறது இங்கிலீஷ் ஸ்பேஸ் வரும். ஓகே. அடுத்து வாங்க சார். இப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம்னா ஒரு டர்ன் அவுட்டோட டிசைன் கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். இப்போ வந்து இதுல ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து சில டெக்னிக்கல் டைம் வந்து கொடுக்க போறேன். அதாவது ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா டிசைன் கால்குலேஷன்ஸ் ஆஃப் ஏ டர்ன் அவுட் கொடுக்குறது. ஓகே. இப்ப நம்மளோட ட்ராக் வந்து இங்க போற மாதிரி எடுத்துக்குவோம். இது ஸ்டார்ட் லைன் அப்படி போற மாதிரி எடுத்துக்குவோம். இப்ப இங்க இருந்து ஸ்விட்ச் கொடுத்து இங்க வளைக்கிற மாதிரி கொடுக்குறோம். இதுங்கிறதுக்காண்டி இங்க இருந்தா இந்த சைடுல இருந்து வளைக்கிறேன். அப்ப ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்க மாதிரி. அதாவது
அப்படின்னு போகும். அப்ப இது உங்களுக்கு தெரியும்ல, இது ஸ்டார்ட் லைன், இது டர்ன் லைன், இதெல்லாம் பிரச்சனை இல்ல. இது வந்து டோன்னு சொல்லுவோம். ஓகே, இங்க ஹீல்னு சொல்லுவோம். இதெல்லாம் பிரச்சனை இல்ல. புதுசா உள்ள விஷயங்கள் பத்தி எழுதுறேன். ஆல்ரெடி உள்ள இது ஸ்டார்ட் லைனு, இது டர்ன் லைனு, அதுக்கடுத்து இங்க வந்து இது டோ, அதுக்கடுத்து இங்க வந்து ஹீல் டைவர்சன்ஸ், அதெல்லாம் எழுத வேண்டியதில்ல. நமக்கு தான் தெரியுமே விஷயம். இப்ப நான் என்ன எழுத போறேன்னா, நல்லா கவனிங்க. இங்கேருந்து வளைவு ஆரம்பிச்சு, ஓகே, இந்த புள்ளி வச்சுக்கிறோமா? ஓகே, இந்த புள்ளியில வளைவு ஆரம்பிச்சு, வளைவு வந்து இங்கதான் முடியுது. கரெக்டா இதுக்கு நேரம் இங்கதான் முடியுது. அப்ப இதுக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வளைவு கர்வ்டு லெட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டா இருக்க கர்வ்டு லெட் ரைல்னு சொல்லுவாங்க. லெட்னு எழுதிக்கிறேன். சிஎல். அதுக்கடுத்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஹீல் டைவர்சன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, இப்ப இது வரை ஹீல் டைவர்சன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த வளைவுலேருந்து இந்த ஹீல் டைவர்சன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா லெட்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஹீல் டைவர்சன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இதுவரை உள்ள இந்த சைடு இருக்குது. இந்த போர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எழுதிக்கிறேன். அதாவது ஸ்விட்ச் லெட்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ச் பக்கத்துல உள்ளதுனால ஸ்விட்சோட டச் இருக்கிறதுனால ஸ்விட்ச் லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், லெட் ரெயில்னு எதை சொல்றோம்னா ஸ்ட்ரெயிட் ரெயில்ல தான் லெட் ரெயில்னு சொல்றோம். லெட் ரெயில்னு சொல்றோம். அப்ப அந்த இங்க டேர்னிங் ஆரம்பிச்சு இந்த இடத்துல கிராசிங் முடியுது. அதுவரை டோட்டலா உள்ளது கர்வ்டு லெட் ரெயில்னு சொன்னேன். அதே வந்து ஸ்விட்ச் போர்ஷன்ல இருக்கக்கூடியதுல ஆரம்பிச்சு ஹீல் வரை உள்ளது ஸ்விட்ச் லெட். அந்த ஹீல்ல ஆரம்பிச்சு அந்த கர்வேச்சர் முடிவு வரை உள்ளது நார்மல் லெட்னு சொல்லுவாங்க, லெட் ரெயில்னு சொல்லுவாங்க. கிளியர், புரியுதா இருக்கா? ஓகே தானே? ஓகே. அப்ப சார் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த புள்ளி தான் டிஎன்சின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து டிஎன்சி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. டிஎன்சி டேர்னோட நோசிங் கிராசிங் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் டேர்னோட நோசிங் கிராசிங் ஆங்கிள் இது. அப்ப இந்த டேர்னோட அந்த நோசிங் கிராசிங் சொல்லுவாங்க. நோஸ் கிராசிங் சொல்லுவாங்க. நான் வச்சுக்கிறேங்க. இப்போ ஒவ்வொரு டெக்னிக்கல் டைமா நான் கொடுத்தத அப்படியே எக்ஸாம் மார்க் எழுதுற மாதிரி எழுதுறேன். அப்படியே பார்த்துக்க வேண்டியது. ஓகே, வெயிட், வேற இருக்கான்னு பார்த்துக்கிறோம். ஓகே, அவ்வளவுதான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது சொன்னா பாயிண்ட் அண்ட் கிராசிங் முடிச்சிடலாம். ஓகே, எழுதிக்கிறேங்க சார். ஃபர்ஸ்ட் கர்வ் லெட்னு கொடுக்குறேன். இங்க எழுதிக்கிறேன். கர்வ் லெட்ங்கிறது ஃபுல்லா இந்த கிராசிங் ஆகிற ரோட்ல ஸ்ட்ரெயிட் லைனோட டிஸ்டன்ஸ். அப்ப கர்வ் லெட்னா என்ன அப்படின்னா, it is a distance measured. It is a distance measured along start line between the door switch and ஓகே. அது வந்து அந்த டேர்னோட நோஸ் கிராசிங் சொல்லலாம். இல்லாட்டி புக்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல என்ன எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா தியரட்டிக்கல் நோஸ் ஆஃப் கிராசிங் கொடுத்துருப்பான். ஏன் எழுதிருங்களேன், இந்த டிஎன்சி வந்து எப்படி எழுதிருப்பானா புக்ல தியரட்டிக்கல் அதாவது ரெண்டு இருக்கும், ஆக்சுவல் நோஸ் ஆஃப் கிராசிங், தியரட்டிக்கல் நோஸ் ஆஃப் கிராசிங். ஓகே, அப்ப தியரட்டிக்கல் நோஸ் ஆஃப் கிராசிங் டேர்னோட நோஸ் ஆஃப் கிராசிங் அதிகம். ஓகே, நீங்க புக்ல மாதிரியே படிச்சுக்கணும் தியரட்டிக்கல் நோஸ் ஆஃப் கிராசிங்.
அப்ப it is a distance measured along stock line between the toe of switch, the toe of switch and TNC. ஒண்ணு இல்ல, அந்த ஸ்விட்ச் பாயிண்ட் இல்ல டோ பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அந்த டிஎன்சி பாயிண்ட் வரையும் உள்ள அந்த ஸ்ட்ரெயிட் லெட் டிஸ்டன்ஸ்னா சர்க்குலர் லெட் லைன் அந்த டெர்ம்ல தான் வளையுது. அப்ப டிஎன்சி அப்படின்னு எழுதிருக்கோம். டிஎன்சினா தியரட்டிக்கல் நோஸ் ஆஃப் கிராஸ். ஓகே, அப்ப இங்க எது கர்வ்ல லெட்னா நம்மளுடைய இங்க டோ பாயிண்ட்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய இந்த டிஎன்சி இதெல்லாம் மேல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். டிஎன்சி பாயிண்ட் வரையும் உள்ளது. இல்ல ஸ்விட்ச்ல ஆரம்பிச்சு அதே டிஎன்சி ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்விட்சும் டோ ஸ்விட்சும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கு. அதுக்கு ஸ்விட்ச் லெட் அதனால என்ன அப்படின்னா இங்க இந்த ஹீல்ல ஆரம்பிச்சு இந்த ஸ்விட்ச் ஆர் டோ வரையும் உள்ளது. இட் இஸ் a distance between heel of switch and toe of switch. ஹீலோட ஸ்விட்ச் பாயிண்ட்ல இருந்து டோவோட ஸ்விட்ச் பாயிண்ட் வரையும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் என்னன்னு சொல்றேன், ஸ்விட்ச் லெட் அப்படின்னு சொல்றேன். அப்ப எழுதிக்கிறேங்க, கர்வ் லெட் முடிஞ்சாச்சா அது ஸ்விட்ச் லெட். ரெண்டாவது ஸ்விட்ச் லெட். ஸ்விட்ச் லெட்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் a distance between heel of switch and toe of switch measured along stock line. Measured along stock line. இதான் நான் சொன்னா ஸ்விட்ச் லெட்னு சொல்றேன். அதுக்கு லெட்னா என்ன அப்படின்னா ஹீல் ஆஃப் ஸ்விட்சிங்கும் அந்த டிஎன்சி தியரட்டிக்கல் நோஸ் கிராசிங் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். அப்ப மூணாவது அதாவது லெட்னா என்ன அப்படின்னா எழுதிக்கிறேங்க லெட். அதாவது it is the distance between heel of switch and theoretical nose of crossing TNC measured along the stock line. Stock line தான் மெஷர் பண்ற எல்லாமே measured along the stock line. அப்ப கேட்பாங்க நம்மளுடைய கர்வ்டு லெட்ங்கிறது மேல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கர்வ்டு லெட்ங்கிறது எதிர்கிட்ட கூட்டுறது அப்படின்னா உங்களுடைய ஸ்விட்ச் லெட்டையும் லெட்டையும் கூட்டுறது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு கர்வ்டு லெட் ரைட் வந்து கிடைச்சிடும். நான் வச்சுக்கிறேங்க. இப்ப அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அதில் அப்படின்னா அடிஷனலா பார்க்க வேண்டியது டைப் ஆஃப் ஸ்விட்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறேங்க. அதாவது ஸ்டப் ஸ்விட்ச் இருக்கு, டங்க் செப்பரேட்டா கொடுத்துருக்க மாட்டான், சைடு டு சைடு வந்து மூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்பிளிட் ஸ்விட்ச் இருக்கு, அதே லூஸ் கீல் டைப் பிக்ஸ்டு கீல் டைப் ரெண்டு இருக்கு. அவ்வளவுதான். இதை போட்டுட்டோம்னா அப்புறம் நோட்ல வந்து ஒரு சில பாயிண்ட் கொடுக்குறேன், அதை எழுதிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடியுது. உங்களுக்கு இவங்க டவுட் வரும், ஏன் சார் முடியுதா? அப்ப மேல வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க எழுதுறீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து ஆரம்பத்திலே டெக்னிக்கல் டைம்ல கொடுத்துருப்பேன். ஸ்டாக் லைன் என்ன, டங் லைன் என்ன, செக் லைன் என்ன, விங் லைன் என்ன அப்படின்னு எல்லா விஷயங்களும் அங்கேயே கொடுத்துருப்பேன்.
அப்ப அந்த இடத்துல கொடுத்து பார்த்துருப்பீங்க. இங்க எக்ஸ்ட்ரா நான் குடுத்துருக்கிறது என்னன்னா, அந்த ஸ்விட்ச பத்தி பேசியிருக்கிறது, அதுக்கடுத்து த்ரோ ஸ்விட்ச்னா என்ன? அதான் ஸ்விட்ச், த்ரோ ஸ்விட்ச். அதுக்கடுத்து வந்து கிராசிங் ஆங்கிள், அ நோசிங் ஆங்கிள், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஹீல் டைவர்சன்ஸ், டோ டைவர்சன்ஸ், ஆ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இங்க குடுத்துருக்கேன். சார் கிளியர்? புரியுதுதானே? ஓகே. அதுக்கடுத்து, இப்ப அடுத்து என்ன குடுக்க போறோம்னா, ஹீல் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ஹீல் பிளாக்னா? ஜஸ்ட் எழுத வேணாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. வெயிட். வெயிட். ஓகே. தெரிஞ்சுக்கிடுங்க. படம் எங்க குடுத்தேன்? இங்க குடுத்தேனா? இப்ப இந்த இடத்துல குடுத்திருக்கக்கூடிய இந்த பிளாக்க தான் ஹீல் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீல்ல குடுத்திருக்கக்கூடிய பிளாக். ஓகே. இதான் ஹீல் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த இங்க குடுத்திருக்கக்கூடிய இந்த டிஎன்சி பாயிண்ட், ஓகேவா? இதுதான் நான் சொன்ன தியரட்டிக்கல் நோஸ் கிராசிங். இந்த ஏஎன்சி பாயிண்ட் வந்து ஆக்சுவல் நோஸ் கிராசிங். அது ஒண்ணும் இல்ல சார். இப்ப நான் கீழ குடுத்ததுலயே உங்களுக்கு புரியும் பாருங்க. இந்த பக்கம் இது வந்து தியரட்டிக்கல் நோஸ் கிராசிங் டிஎன்சி. உண்மையிலே திருப்புறது இது. அப்ப இது வந்து ஆக்சுவல் நோஸ் கிராசிங் ஏஎன்சி. இது டிஎன்சி. டி 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 ல டி. ஓகே. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் எழுதிக்கிறேங்க. ஏன்னா கேட்டதுல இதெல்லாம் வந்து எழுதிக்கிறேங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்ச்னா 2 டைப் இருக்கு. ஸ்ப்ளிட் இருக்கு, ஸ்டப் ஸ்விட்ச் இருக்கு. ஓகே. டங் ரயில் தனியா, ஸ்டக் ரயில் சாரி டங் ரயில்னா நம்மளுடைய ஸ்டாக் ரயில் தனியா குடுத்திருப்பாங்க. அது ஸ்டப் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அதே வந்து 2யும் கம்பைன் பண்ணி குடுத்திருப்பாங்க. டங் ரயிலும், ஸ்டாக் ரயிலும் ஒரு சின்ன கேப் டிஸ்டன்ஸ்ல குடுத்திருப்பாங்க. 2யும் ஒட்டி. அது ஸ்பிளிட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அப்ப டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் குடுக்குறேங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ்னு குடுக்குறேங்க. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு வந்து ஸ்டப் ஸ்டப் ஸ்விட்ச். அதாவது in this type of switch in this type of switch thumb rail is combined with sorry இது இதுல தான் கம்பைன் ஆகும் ஸ்பிளிட்ல தான் சாரி நான் சொல்லிட்டேன். அதே in this type of switch thumb rail is already approved types of switch no separate thumb rail is provided. இதான் ஸ்டப் ஸ்விட்ச்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்விட்ச். அப்ப இதுல இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. அப்போ ஒரே போர்ஷனாவே செயல்படும் ரெண்டுமே. அப்ப தனித்தனியா கொடுத்துருக்க மாட்டோம் சார். டங் ரயில் தனியா, ஸ்டாக் ரயில் தனியா கொடுக்க மாட்டோம். ஒரே காம்பினேஷனா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. அப்ப சேம் போர்ஷன் ஆஃப் த ட்ராக் இஸ் மூவ்டு ஃப்ரம் சைடு டு சைடு. ஒரே ட்ராக்க இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறது, அந்த சைடு மூவ் பண்ணிக்கிறது. தனியா வந்து ஸ்டாக் ரயில், டங் ரயில் தனித்தனியா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதான் ஸ்டப் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அப்ப சேம் போர்ஷன் ஆஃப் ட்ராக் சாரி என்ன சொல்லிக்கிறேங்க. ஓகே. same portion of the track is moved from
சைடு டு சைடு கொடுங்க. சைடு டு சைடு. அப்ப நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஸ்விட்ச் வந்து என்ன செய்யும்னா ஒரே ட்ராக்கே மெயின் லைன்ல அனுப்பும். அதுக்கு பிரிச்சு அடுத்த லைன்ல கொடுக்கும். அப்ப ஒரே ட்ராக்கே மூவ் பண்ணிக்கிறேன். தேவைப்படும் போது இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்விட்ச் வந்து அதான் ஸ்டப் ஸ்விட்ச்னு சொல்றாங்க. இதுல ஸ்டார்ட் லைன் டங்கிள் லைன் செப்பரேட்டா கொடுத்துக்க மாட்டாங்க. சார் கிளியர் புரியுதா? ஓகே. அடுத்து என்ன சார்னா இரண்டாவது ஸ்பிளிட் ஸ்விட்ச். ஓகே. ஸ்பிளிட் ஸ்விட்ச் கொடுக்குறேன். இதுல வந்து ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. டங் லைன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஸ்விட்ச் என்ன செய்யும்னா டங் லைன்ல மூவ் பண்ணும். ஸ்டார்ட் லைன்ல ஒரு ஃபிக்ஸ்டா இருக்கும். அது மூவ் பண்ணும். அப்ப in this type of switch tongue line is combined with the start line. It is the further of two types. One loose keel type, one fixed keel type. இப்ப என்னன்னா டிஸ்ப்ளே வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. டங் லைன்ல வந்து லெட் லைனோட ஸ்டார்ட் லைனோட அதே வந்து அந்த லூஸ் கீல் டைப்னா என்னன்னா அந்த கீலுக்கு முன்னாடி வரை அந்த மூவ்ல வச்சுக்கலாம். ஒரு சில நேரம் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. வெல்டிங் அடிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. சரி ஓகே. ஸ்பிளிட் ஸ்விட்ச்னா என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு டைப் வேணா கேட்காம போகலாம். இது என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்விட்ச்லயே வந்து ஸ்பிளிட் ஸ்விட்ச்னா என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதனா this type of switch the tongue line is combined with the stock rail ஸ்டாக் ரயில் கொடுக்குறேன். அப்ப இதுல டைப்ஸ்னு சொல்ல போனோம்னா ரெண்டு இருக்கு. அப்ப டூ டைப்ஸ் டைப்ஸ் எழுதிட்டு கீழ ரெண்டு எழுது. டீடைலா எழுத வேண்டியதுல டைப்ஸ் வந்து போட்டு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஓகே. ஏங்கிறது லூஸ் கீல் டைப். ஓகே. ரெட் ரயிலோட நம்மளுடைய டங் லைன்ல ஃபிக்ஸ் பிளேட் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. லூஸ் கீல் டைப். அதே வந்து அந்த லூஸ் கீல் டைப்ல வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கு. அப்ப ஹீலுக்கு முன்னாடி வெல்ட் அடிச்சிருப்பாங்க. அதான் ஃபிக்ஸ்டு கீல் டைப் சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு கீல் டைப். இப்ப என்னென்ன எடுத்துக்காட்டு இருக்கு சரி டைப் சுத்தி இருக்கும்போதே பார்த்து. ஓகே. அதுக்கு நோட்னு போட்டு செக் ரயிலோட விலை, விங் ரயிலோட விலை என்ன வந்து லைட்டா எழுதிக்கிறேன். ரொம்ப டீடைலா போவேனா நோட்னு போட்டுட்டு லாஸ்டா பாயிண்ட் அண்ட் கிராசிங்ல லாஸ்ட் சார் நோட். அதாவது செக் ரயில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா செக் ரயில் இஸ் provided to guide the wheels of train so that wheels do not clip over the crossing. வீல் வந்து கிராசிங்ல விலகி போகாம இருக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஸ்டோக் வீலோட திக்னஸ் கூட்டுறதுக்காண்டி அடிஷனலா ஒரு ரயில் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதான் செக் ரயில். கிராசிங்க்கு ஆப்போசிட்ல கொடுத்துருப்போம். அப்ப so that wheels do not clip over the crossing. இதான் செக் ரயில். அதே விங் ரயில்னா என்ன சார் அப்படின்னா அப்போ ரூட் வந்து சேனலைசிங் பண்ணி மாத்தி விடுவோம். அதான் விங் ரயில்னு சொல்லுவோம். ரூட்டை மாத்துறதுக்காண்டி உள்ளது விங் ரயில். அப்ப கேக்குறீங்க விங் ரயில் rails help in channelizing the wheels while
சேஞ்சிங் த ரூட். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா விங் ரெயில் சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்ப வந்து உங்களுக்கு பாயிண்ட் அண்ட் கிராசிங் முடிச்சிட்டேன். இப்ப இந்த பாயிண்ட் அண்ட் கிராசிங்ல என்ன சொல்லிருக்காங்கறத ஒரு ரிவிஷன் பண்றேன். அப்படியே நல்லா கவனிச்சுக்கிறேன். எது புரியாதவங்க இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அது இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்லிச்சு. பாயிண்ட் அண்ட் கிராசிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ரைட் போயிட்டு இருக்கு, தண்டவாளம் போயிட்டு இருக்கு. திடீர்னு தண்டவாளம் நேரடியா போறது போயிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து இன்னொரு வழிப்பாதையை வந்து கிராஸ் பண்ணி இன்னொரு ஊருக்கு வந்து ஒரு ரயில்வே ட்ராக் வந்து பிரிஞ்சு போகுது. அப்ப அந்த மெயின் தண்டவாளத்துல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய அந்த லைன் லூப் லைனோட சொல்லலாம். இல்ல பக்கத்துல ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கிறேன். அப்ப அது என்ன செய்யுது? மெயின் ட்ராக்ல இருந்து பிரிஞ்சு போகுது. அப்ப அந்த அந்த பிரிஞ்சு போகுதுல, அந்த பிரிஞ்சு போகக்கூடியதுக்கு அந்த செட்டப் தான் என்ன சொல்றாங்கன்னா கிராசிங் சொல்றான். இல்ல டேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ன் அவுட் பண்றதுக்கு நம்ம அந்த கிராசிங்ல வளையறதுக்கு அந்த மெயினா உள்ள தண்டவாளத்துல இருந்து ரூட் சேஞ்ச் பண்ணி லெஃப்டோ ரைட்டோ வளையறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஸ்விட்ச் வந்து கொடுத்திருக்கோம். ஒரு பாயிண்ட்ல ஸ்விட்ச் கொடுத்திருக்கோம். அதுக்கு கிராசிங் வந்து ஒரு இடத்துல நகரும். அந்த ரயில் மூவ்மெண்ட்ல நகரும். நான் வளைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. அப்ப அந்த ஸ்விட்சோட கண்ட்ரோல் ஸ்விட்ச் பிளாக்ல தான் இருக்கும். அந்த ஸ்விட்ச்ல தான் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரக்சர் பார்னு சொல்லுவாங்க. அது இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்வாங்கன்னா, ஸ்விட்சை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது கிராசிங் வந்து நடக்கும். அப்ப மெயின் லைன்ல ட்ரெயின் போகணுமா, இல்ல வந்து அந்த லூப் லைன் சொல்லக்கூடிய பிரான்ச் லைன்ல போகணுமா அப்படிங்கறத ஸ்விட்ச் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இப்ப நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பாயிண்டும் இந்த கிராசிங் செட்டப்பா ஒர்க் பண்ற இந்த காம்பினேஷன் தான் டர்ன் அவுட்னு சொல்றோம். இந்த டர்ன் அவுட்டை பொறுத்தவரை நிறைய பாகங்கள் இருக்கு. அதுல மெயின் அந்த ரயில்ல வந்து ஸ்டாக் லைனும், இந்த கிராசிங்ல கொடுக்கக்கூடிய அந்த வளையக்கூடிய அந்த பிரான்ச் லைனோட ட்ராக் வந்து டங் ரயில்னு சொல்றோம். அந்த டங் ரயில்ல எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ஸ்டாக் லைனுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட அடுத்த லைன்ல ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுதுன்னு அர்த்தம். இல்ல நம்ம ஸ்டாக் லைன் கூட தூரமா போகுது நம்மளுடைய டங் ரயில் அப்படின்னா, இதுக்கான அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, மெயின் லைன்ல ட்ரெயின் வந்து கன்டினியூஸா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். போக போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஸ்டாக் லைனுக்கும் டங் ரயில் ஸ்ட்ரெயிட் போஸ்னா வருது. அதுக்கு இந்த பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் டோல் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. டோல் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து அந்த ஸ்டாக் லைனுக்கும் டங் வந்து அந்த டங் லைன் வளையுதுல அந்த இருந்து ஹீல்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஹீல் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய டேர்னிங் நடக்கக்கூடிய போர்ஷன் அங்குள்ளது தியரிட்டிக்கல் நோசிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி தியரிட்டிக்கல் நோஸ் கிராசிங் சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் இதா இருந்தா ஆக்சுவல் கிராசிங் நோசிங் சொல்லுவாங்க. இல்ல ஆக்சுவல் கிராசிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து த்ரோ ஸ்விட்ச். நம்ம டங் ரயில்ல ஸ்டாக் லைன்ல இருந்து எந்த அளவுக்கு த்ரோவோட டிஸ்டன்ஸை மூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத அந்த மூவ் பண்ணுவோம்ல, விளக்குவோம்ல, ஸ்டாக் லைன்ல இருந்து டங் ரயில மூவ் பண்ணுவோம்ல, அந்த டோ மாறும்ல, அது மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மாறுமோ அதான் த்ரோ ஸ்விட்ச்னு சொல்றோம். அது அந்த ரயில்வே ட்ராக்ல அந்த கேஜ் ஃபுல்லாவே மாறும் அப்படிங்கிறதுனால தண்டவாளம் ஃபுல்லா மாறும். ஃபுல்லா மாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 6.5 இல்ல 6.7 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் அதை மாத்துவாங்க. ரொம்ப தூரத்துக்குன்னா த்ரோ ஸ்விட்ச் வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. அதே அமைச்சுக்கிறது. அதுக்கடுத்து செக் ரயில். தண்டவாளத்துல போகக்கூடிய அந்த ட்ரெயினோட வீல் வந்து 3000 இருக்கிறதுக்காண்டி ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காண்டி கொடுத்ததுதான் செக் ரயில். அதே அதை அடுத்த ட்ராக்குக்கு வளர்ச்சி கொண்டு போய் சேனலைஸ் பண்றதுக்காக வந்து விங் ரயில். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஸ்விட்சஸ் வரப்போகுது அப்படின்னா, அந்த லோகோ பைலட் ஓடி போயிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி ஸ்விட்ச் வரப்போகுது, டர்ன் அவுட் வரப்போகுது அப்படின்னா பேசிங் டைரக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய அந்த டிஎன்சின்னு சொன்னேன், தியரிட்டிக்கல் நோஸ் கிராசிங் சொன்னேன், அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்விட்ச் பாயிண்ட் வரை, அந்த டூவோட ஸ்விட்ச் பாயிண்ட் வரை உள்ள டிஸ்டன்ஸ் தான் கர்வேச்சர் லெட் ரைட் அப்படின்னு சொன்னாங்க. அதே அந்த ஹீலோட ஸ்விட்ச்ல இருந்து டூவோட ஸ்விட்ச் வரை உள்ளத லெட்னு சொன்னாங்க. ஹீலோட ஸ்விட்ச்ல இருந்து அந்த தியரிட்டிக்கல் நோஸ் கிராசிங் அதாவது டிஎன்சி வரை உள்ளத என்னன்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லெட்னு சொல்லிருப்பாங்க. கர்வ்டு லெட் ஸ்ட்ரெயிட் லெட் ஸ்விட்ச் லெட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அது பேர் மூணு. நான் இங்க ஸ்விட்ச் லெட் தான் கொடுத்திருப்பேன். அதுக்கடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அந்த கிராசிங் ஆங்கிள் பார்த்திருப்போம். அந்த கிராசிங் ஆங்கிள் என்னன்னா, நம்மளுடைய ஸ்டார்ட் லைன்ல இருந்து டங் லைன் வரையக்கூடிய போர்ஷன், அந்த விங் லைன் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் கிராசிங் ஆங்கிள். ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் சொல்லணும், மேல வளையிற மாதிரி கொடுத்துருக்கலாம். மேல வந்து ஸ்டார்ட் லைன்ல இருந்து அந்த ரன்னிங் பேசஸ்ல இருந்து
நம்மளுடைய டங் லைன் வளையிற போர்ஷன் தான் அங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் கிராசிங் ஆங்கிள். ஓகே. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து மேல இங்க பாயிண்ட் ஆஃப் கிராசிங்னு சொல்லிட்டேனா, ஓகே. எதுனா பிரச்சனை இல்ல. ஓகே. ட்ரெயின் ஒரு ட்ராக்ல இருந்து அனதர் ட்ராக் கொண்டு போறது தான் பாயிண்ட் ஆஃப் கிராஸ், டர்ன் அவுட்னு சொல்றது. அப்ப ஒரு டர்ன் அவுட்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டைரக்ஷன்ல இருந்து அடுத்த பாத்துக்கு மாத்தக்கூடியதா இருக்கணும். ஒரு டர்ன் அவுட்ல ஒரு டைரக்ஷன்ல தான் நம்ம ட்ரெயினை வந்து மாத்தி கொண்டு போக முடியும். அதுக்கடுத்து டர்ன் அவுட்ங்கிறது பாயிண்ட் கிராசிங் சேர்ந்த காம்பினேஷன் தான். அதுல எப்படி இருக்குன்னா, பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் லைன் ஒரு திசையில இருக்கும். அதுல இருந்து டங் லைனை பிரிச்சு மாத்துறது தான். அதுக்கடுத்து டங் லைன் டேப்பரிங்கா போகும். ஸ்டார்ட் லைனும் டங் லைனும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய இடத்துல விழுந்துட்டோ, அந்த அந்த டேப்பரிங் இடியக்கூடிய இடத்துல டங் லைனுக்கும் அந்த ஸ்டார்ட் லைனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கீழே. அதான் மேலே சொல்லிட்டேனா, ஓகே. நம்மளுடைய செக் லைன் டங் லைனை டச் பண்ற மாதிரி பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா, கர்வ்டு பொசிஷன்ல போகுதுன்னு அர்த்தம் ட்ரெயின். இல்லாட்டி ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல போகுதுன்னு அர்த்தம். டங் லைன் ரைஸ்ல இருக்கணும். ஸ்டார்ட் லைன்ல கம்பேர் பண்ணும்போது 6 mm அளவுக்கு. இந்த சென்டிமீட்டர்ல எம்எம்ல தான் கொடுத்துருக்கீங்க பாத்துக்கோங்க. 0.6 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து ஸ்விட்ச் ஆங்கிள் ஓகே. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஹீல் டைவர்ஜன் சொல்லிட்டேன். பிளாங்க்வேட் கிளியரன்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஸ்டார்ட் லைன் உள்ள ரன்னிங் பேசஸ்க்கு டங் லைன் ரன்னிங் பேசஸ்க்கு இடைப்பட்ட இன்னர் டிஸ்டன்ஸ் தான் பிளாங்க்வேட் கிளியரன்ஸ். த்ரோ ஸ்விட்ச் சொல்லியாச்சு. பிளாங்க்வேட் டெப்த்ங்கிறது என்னன்னா, ஸ்டார்ட் லைனுக்கு டங் லைனுக்கு இடைப்பட்ட அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் பிளாங்க்வேட் டெப்த்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ச் ஆங்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டார்ட் லைன் டங் லைன் ரெண்டு ரன்னிங் பேசஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் எனது ஸ்விட்ச் ஆங்கிள் சொல்லுவாங்க. கிராசிங் ஆங்கிள் என்ன அர்த்தம்னா, ஸ்டார்ட் லைன்ல இருந்து டங் லைன் பிரியக்கூடிய ஆங்கிள் தான் கிராஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் கிராசிங் ஆங்கிள். அதுக்கடுத்து மொத்தம் அதுல வந்து 3 ஃபார்முலா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஹோல்ஸ் மெத்தட், ரைட் ஆங்கிள் மெத்தட். அதாவது பீட்டா ஈக்குவல் டு டான் இன்வெர்ஸ் ஆஃப் 1/n இல்ல டான் பீட்டா ஈக்குவல் டு 1/n ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வந்து காட் பீட்டா ஈக்குவல் டு n வச்சுக்கோங்க. இல்ல பீட்டா ஈக்குவல் டு காட் இன்வெர்ஸ் ஆஃப் n வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கிராசிங் நம்பர் மொத்தம் 4 இருக்கு. 1 in 6, 1 in 8.5, 1 in 12, 1 in 16. இந்தியாவில் அதிகம் யூஸ் பண்ணுறது 1 in 12. அதுக்கடுத்து உங்களுக்கு கிராசிங் ஆங்கிள் அதிகரிக்க அதுல போகக்கூடிய பெர்மிசிபிள் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின்ங்கிறது கம்மியாகலாம். அதுக்கு பெர்மிசிபிள் ஸ்பீட்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்னா, உங்களோட கிராசிங் நம்பரோட 2.4 டைம்ஸ் பெருக்கிக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த ட்ராக்ல பெர்மிசிபிள் ஸ்பீட்ங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அடுத்து கர்வ்டு லெட் ஸ்விட்ச் நான் சொல்லிட்டேன்ல, லெட் நான் சொல்லிட்டேன். ஓகே. ஸ்டாப் ஸ்விட்ச்னா என்ன அர்த்தம்னா, டர்ன் அவுட்ல டங் லைன் ஸ்டாப் லைன் தனித்தனியா கொடுக்க மாட்டோம். ஒரே அந்த ஸ்டாப் லைன் இருக்கக்கூடிய காம்பினேஷன் உள்ள ட்ராக் அடுத்த திசையில மூவ் பண்றதுக்கு அதே ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கிறது, சைடுல மூவ் பண்றதுக்கு. ஓகே. அதுக்கடுத்து வந்து ஸ்பீட் ஸ்விட்ச்னா அர்த்தம்னா, டங் லைன் ஸ்டாப் லைன் தனித்தனி காம்பினேஷன்ல கொடுத்திருப்பாங்க. அதுல லூஸ் கீல் டைப் சொல்லிட்டேன், ஃபிக்ஸ்டு கீல் டைப் சொல்லிட்டேன். ஓகே. ஓகே. வேற என்ன சொல்லலாம்? செக் லைன் இதுக்கு யூஸ் பண்றோம். நம்ம வீல் வந்து ஸ்லிப் ஆகாம இருக்க விங்ரைல் இதுக்காக யூஸ் பண்றோம், சேஞ்ச் பண்றதுக்காக ரூட்டை சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். இதான் பாயிண்ட் அண்ட் கிராசிங். சார் கிளியர்? யார் புரியுதா? யாருக்கு டவுட் இல்ல? ஓகே. இப்ப ட்ராக் சென்சர்ல நிறைய இருக்கு. இப்ப நம்ம இதுவரை பார்த்தோம்னா டர்ன் அவுட், அதே ஒரு ட்ராக் சென்சர்ல தான் வரும். டர்ன் அவுட் அதுல சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க, இல்ல ஈக்குவலன்ட் டர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. அது 3 த்ரோ ஸ்விட்சஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டைமண்ட் கிராசிங் சொல்லுவாங்க, கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே என்னன்னா ஜங்ஷன் தான். ஒரு ட்ராக்கோட ஜங்ஷனை பத்தி பேசுறது தான். ஓகே. மணி எவ்வளவு? ஓகே. டைம் ஓகே. லைட் ஆஃப் வச்சிரும். டைம் இருக்கு. லைட் ஆஃப் வச்சிரும். என்ன எழுதுறீங்க அப்படின்னா ட்ராக் ஜங்ஷன் கொடுங்க. ஜங்ஷன் அதாவது track junctions are formed by combination of pointed crossing with the curves and straight. அப்ப எங்கனா pointed crossing வருதோ, அது curved portionல இருந்தாலும் straight portionல இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு விஷயம் என்ன, ட்ரெயின் ஒரு ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக் மாத்துறது. அதுதான் என்ன சொல்றேன்னா track junction சொல்றோம். அப்ப இதுவே டர்ன் அவுட் வந்துரும், நிறைய விஷயங்கள் வந்துரும். சொல்றேன் பாருங்க. அப்ப track junction are formed by combination of points and crossing. இதான் டர்ன் அவுட்லயே சொன்னேன். டர்ன் அவுட் ஒன் ஆஃப் த பார்ட் தான் ட்ராக் சென்சர்ல.
பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் ஒரு டைப் மட்டும் சொல்லலாம். வித் கர்வ்ஸ் இல்ல ஸ்ட்ரெயிட், வித் கர்வ்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட்ஸ். டு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரெயின் ஒரு ட்ராக்ல அடுத்த ட்ராக் மூவ் பண்றோம். டு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரெயின் ஃப்ரம் one track to another. இதுதான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா டிரான்சிஷன் சொல்றோம். அப்ப என்னென்ன ஃபாலோவிங் டைப்ஸ் வந்து டிரான்சிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா எழுதுங்க. ஃபாலோவிங் டைப்ஸ் இல்லாட்டி டிரான்சிஷன் ஆர் ஆஃப் ஃபாலோவிங் டைப்ஸ் சொல்றோம். டிரான்சிஷன் நிறைய டைப்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா டர்ன் அவுட். திருப்பி இங்க படிக்கணுமா சார்னா ஆல்ரெடி டிஸ்கஸ்டு, நீங்க திருப்பி படிக்க வேண்டியதில்லை. டர்ன் அவுட் சொல்லுங்க, இதை படிக்க வேண்டியதில்லை. அதுக்கடுத்து சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட், அதை ஈக்குவலன்ட் ட்ராக் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஒரே ட்ராக்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படி போயிட்டு இங்கே வளையம் கொடுக்காம இந்த ட்ராக் இப்படி வளையும், இந்த ட்ராக் இப்படி வளையும். இதுதான் சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. இல்ல ஈக்குவலன்ட் டர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி ரெண்டு பக்கம் டர்ன் அவுட் வரும் ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல. நான் சொல்லுவேன், ஒன்று சொல்லுவேன், ஜஸ்ட் என்னன்னு எழுதிக்கிறேன். இது சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட் இல்ல டர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. டர்ன் அவுட் சரி, ஈக்குவலன்ட் டர்ன் அவுட் மாத்திட்டேன். ஈக்குவலன்ட் டர்ன் அவுட். மூணாவது என்ன சார் அப்படின்னா 3 த்ரோ ஸ்விட்சஸ். ஓகே, 3 த்ரோ ஸ்விட்சஸ்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது நல்லா பண்ணுங்க. ஆல்ரெடி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா வருது, இங்கேருந்து ஒரு ரயில்வே ட்ராக் வந்து இப்படியே இணையுது. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ட்ராக் வந்து இணையுது. இணைஞ்சு இது வந்து இப்போ ஒன்னா போகுது, ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கு. அப்ப இதுதான் வந்து 3 த்ரோ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் கிளியர், புரியுதா? இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக், இணைஞ்சு ஒரே ட்ராக்கா போகும். கிளியர்? ஓகே, இது ஒன் ஆஃப் தி டிரான்சிஷன் தான். அப்ப 3 த்ரோ ஸ்விட்சஸ் கொடுங்க. அடுத்து என்ன சார்னா டைம் அண்ட் கிராஸ். ஓகே, எப்படி சார் அப்படின்னா டைம் அண்ட் ஷேப் இப்படி ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? டைம் அண்ட் ஷேப்ல இருக்கா? அப்ப இது டைம் அண்ட் கிராஸ் சொல்லுவோம். ஓகே ஓகே, 4 டைமண்ட் கிராசிங். அப்ப இது தனியா படிக்கணுமா சார்னா அந்த பாயிண்ட் அண்ட் கிராசிங்ல இதை சேர்த்து படிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து லாஸ்டா கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவர்னா என்ன சார் அப்படின்னா, அங்கிட்ட ஒரு படமே கொடுத்துருவாங்க, ஏன் பிரச்சனை? இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரயில்வே ட்ராக் போகும், இங்கிட்ட ஒரு ரயில்வே ட்ராக் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும். இப்ப இங்கேருந்து அப்படியே வந்து இங்கிட்ட அப்படியே கிராஸ் ஓவர் பண்ணி இப்படி வந்து ஜாயின் பண்ணி இங்கிட்டு போற மாதிரி. ஆனா இங்கிட்ட ரயில்வே ட்ராக் போயிடும், இங்கிட்டு போவோம். இந்த குறிப்பிட்ட போர்ஷன்ல தான் அந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கும். அப்புறம் எங்கேயுமே இது ஆயிருக்காது. சார் கிளியர், புரியுதா?
சார் நம்ம குடுத்த படம் தான் உங்களுக்கு இங்க தாமதம் பண்ணும். அவன் டைமண்ட் கிராசிங் குடுத்துருமா, இல்ல 3 ஸ்விட்ச் கிராசிங் குடுத்துருமா, இல்ல ஈக்குவலன்ட் டர்ன் அவுட்னு குடுத்துருமா, இல்ல கிராஸ் ஓவர்னு குடுத்துருமா. அவன் என்ன வேணும்னா குடுத்துட்டு ஆப்ஷன மாத்தி மாத்தி பெரிய 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 ஆப்ஷன் வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு படம் ஞாபகம் இருந்தா ஈஸியா எழுதிட்டு போயிரும். அப்ப இது என்னன்னா கிராஸ் ஓவர். அவ்வளவுதான் சார். இதெல்லாம் இதுல இருக்க முடியாது. நான் எல்லாமே இருந்தாலும் நான் குடுத்துருவேன் உங்களுக்கு. கிராஸ் ஓவர்னா என்ன, எக்ஸாம் பாயிண்ட்ல தேடி பொசிஷன்ஸ் என்ன எழுதணும். அதே மாதிரி எல்லாத்தையும் நான் குடுத்துருவேன். சார் கிளியர் புரியுதலா இருக்கா? Yes, sir. அப்ப நான் இப்போதைக்கு குடுத்திருக்கிறது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டைப் சுத்தே குடுத்திருக்கேன் ட்ராக் செக்ஷன்ல. அதுல வந்து ஒவ்வொன்னும் என்னென்ன அப்படின்னு எழுதணும். மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங் செஷனா ரயில்வே இருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப ரயில்வே நாளைக்கு மார்னிங் கூட 95% நிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. இது முடிச்சோன்னா அது உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டேஷன்ஸ் இல்ல யார்டு இல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்தா மட்டும் மொத்தமா நடத்துவேன். அதுக்கடுத்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிக்னலிங் மெயின்டெனன்ஸ் சுத்தம் இருக்கும். மொத்தம் 2 செஷன் கரெக்டா தேவைப்படும் சார். சொன்ன மாதிரி 7 செஷன் வந்துடும் போறேன். 7 செஷன் வரும். அப்ப நாளைக்குள்ள முடிக்க பார்ப்போம். நாளைக்கு மார்னிங் செஷன் ரயில்வே போட்டேன் அப்படின்னா ஈவினிங் செஷன் ரயில்வே முடிச்சிருவேன் அர்த்தம். டிரான்ஸ்போர்ட் செஞ்சுரி டிப்ளமோ சென்டர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் அடிஷனலா இருக்கும். பேமெண்ட் மெட்டீரியல், பேமெண்ட் டிசைன், டிராபிக் முடிஞ்சாச்சு. ஏர்போர்ட் இன்ஜினியரிங், டாப் சென்டர் இருக்கும். அது அந்த ஏப்ரல் மாசத்துல தான் நடத்தி கொடுத்துறேன். லீவ் சென்டர் எல்லாமே விடுபட டாபிக். அப்ப இன்னைக்கு நாளைக்கு மார்னிங் என்ன நடத்தலாம்னு நம்ம பார்ப்போம். இதை நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு முடிச்சிடும். அப்படி இல்லை ஈவினிங்ல செஷன் கொண்டு வரோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளை கழிச்சு ஒரு செஷன் போட்டு முடிச்சாரு. எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் முடிய தானே போகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் உங்களுக்கு முடிய போகுது. ஆனா இன்னும் ஒரு 4 செஷன் இருக்கு. ஏன்னா அது நிறைய நடத்தணும். பில்டிங் ஸ்பைலர்ஸ் ஆரம்பிச்சு நிறைய நடத்தணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நிறைய இருக்கு. காமனா இருக்கக்கூடிய டாபிக் எழுதிட்டோம். காமனா இருக்கக்கூடிய டாபிக் வந்து இப்ப இருக்குது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் கிளாஸ் வச்சு தான் வச்சிருக்கேன். மற்றபடி எல்லாமே எழுதிட்டேன். ஸ்டார்டிங் சொல்லி எழுதிட்டேன். ஆர்சிஎஸ்ல இருக்கக்கூடிய பொசிஷன் இந்த ஸ்டார்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சே சொல்லிட்டேன். ஓகே. ஓகே சார். நீங்க நடந்ததுல யாருக்கு டவுட் இருக்கா? பாயிண்ட் கிளாஸ்ல யாருக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம், நான் சொல்றேன். எனிஒன்? No, sir. ஓகே. ஓகே. திரும்ப சொல்றேன். பாயிண்ட் கிளாஸ்னா கொஸ்டின் ஏரியா. அதே மாதிரி ரயில்வே சிக்னலிங் பார்ட்னா கொஸ்டின் ஏரியா தான். இதெல்லாம் நீங்க விட்டுட்டு போக கூடாது. அதனால திருப்பி ஒரு டைம் பாத்துக்கிறேங்க. இல்லாட்டோட இந்த கிளாஸ் வீடியோட திருப்பி பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். Thank you, sir. கட் பண்றேன்.